ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 15ஆம் அத்தியாயம் பகவத்கீதை உண்மை உருவில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பில் ஸ்ரீல பிரபாதர் பொருளுரை எழுதிய 15ஆம் அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா. மற்ற ஸ்கிரீன் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தெரியுது பிரபுஜி. வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அத்தியாயம் 15. அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம். இது இங்கிலீஷ்ல த யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன். இதுல ஒரு 3 செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இது சுருக்கமான அத்தியாயம் தான், ஆனா முக்கியமான அத்தியாயம். ஏன்னா 10வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்துஸ்லோகி பகவத்கீதா 4 ஸ்லோகங்கள் இருக்குது. 10.8, 9, 10, 11. அதுக்கு பேர் சத்துஸ்லோகி பகவத்கீதா. முக்கியமான 4 ஸ்லோகங்கள் பகவத்கீதால எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா மாதிரி. அதே மாதிரி 15ஆம் அத்தியாயத்துல திரிஸ்லோகி பகவத்கீதான்னு சொல்லி இந்த லாஸ்ட் செக்ஷன்ல வரும். அதனால இந்த சாப்டர் 20 ஸ்லோகங்கள் இருந்தாலும் நிறைய முக்கியமான சில விஷயங்கள், எப்படி பகவான் உடலையும் மனதையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்கள் இந்த சாப்டர்ல பகவான் விரிவா சொல்றாரு. சாப்டர் உள்ள டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி நம்ம மங்களாச்சாரம் சான் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सगन ललिता श्री विशाखान्वितं च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. मुगं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमन्ते श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ओम तत्सत. हरे कृष्ण. 15வது அத்தியாயம் பகவத்கீதாவுடைய லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம புருஷோத்தம யோகம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 15ஆம் அத்தியாயம் எந்த செக்ஷன் கீழே வருது? ஞான யோகம் இந்த செக்ஷன் கீழே வருது. முன்னாடி கர்ம யோகம் பார்த்தாச்சு, நம்ம பக்தி யோகத்தோட எசன்ஸ் பார்த்தாச்சு. இப்ப ஞான யோகம் செக்ஷன்ல இருக்கும். 15ஆம் அத்தியாயத்தோட சுருக்கம் என்ன? ரீகேப் குயிக்கா. ஜட இயற்கையின் முக்குணங்களை பத்தி பார்த்தோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பகவான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாரு, அவருடைய சுபாவம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையின் முக்குணங்களை பற்றி அறிவதால் முக்தி அடையலாம். ஏன்னா இந்த 3 குணங்களையும் தாண்டி போனா பகவானை அடையலாம். அனைத்து ஜீவன்களின் தந்தையான கிருஷ்ணர் முக்குணங்களை பற்றி விளக்கினார். நிறைய சொல்றாரு, அகம் பீஜ பிரஜாபிதா, நான் தான் விதையளிக்கும் தந்தைன்னு சொல்றாரு. தூய்மை, பிரகாச, பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை ஆகியவை சத்துவகுணத்தின் தன்மைகள். அதெல்லாம் சத்துவகுணத்தோட குவாலிட்டிஸ். எல்லையற்ற ஆசைகள், ஏக்கம் ஆகியவை ரஜோகுணத்தின் தன்மைகள். சோம்பல், உறக்கம் போன்றவை தமோ குணத்தின் தன்மைகள். சோ ஒரு குணத்துடைய குவாலிட்டிஸ் பத்தி சொல்லிட்டாரு. சத்துவகுணம் மகிழ்ச்சியினாலும், ரஜோகுணம் பலநோக்கு செயல்களாலும், தமோ குணம் பைத்தியகாரத்தினாலும் ஆத்மாவை கட்டுப்படுத்துகின்றன. சோ இந்த அதோடைய அந்த
அந்த குவாலிட்டியாலே அது வந்து அந்த ஆத்மாவை பந்தப்படுத்துது. மகிழ்ச்சியினால, ஆசைகளால, அப்படி. இம்மூன்று குணங்கள் ஒன்றை ஒன்று போட்டியிடுவதால் சில நேரங்களில் ஒரு குணம் மற்ற குணங்களை காட்டிலும் மேலோங்கி நிற்கும். சில டைம் நமக்கு சத்துவ குணம் கூடுதலா இருக்கிறப்ப சத்துவ குணத்துல இருப்போம். சில டைம் ரஜோகுணம் கூட இருக்கும். அது மாதிரி சத்துவ குணத்தில் வாழ்வோம் தனது தூய செயல்களால் உயர் லோகங்களுக்கு அடைகிறான். அவனுடைய டெஸ்டினி என்னன்னு சொல்லிடுறாரு. ரஜோகுணத்தில் வாழ்வோம் தனது துன்பமான செயல்களால் பூலோக வாழ்க்கையை தொடர்கிறான். தமோ குணத்தில் வாழ்வோம் தனது முட்டாள்தனமான செயல்களால் நரக வாழ்க்கையை அடைகிறான். ஒருத்தவங்க மேல் நோக்கி போறாங்க, ஒருத்தவங்க நடுநிலையில இருக்காங்க, ஒருத்தவங்க கீழ் நோக்கி போறாங்க. மூன்று குணங்களுமே பந்தப்படுத்துவை என்பதால் இவற்றிலிருந்து வெளிவர வேண்டும். மூணுமே பந்தப்படுத்துவது. அவ்வாறு முக்குணங்களிலிருந்து விடுபட்டவன் பற்றுதல் மற்றும் மயக்கத்திலிருந்து விலகியவனாக இன்பத் துன்பங்களில் சமநிலை கொண்டவனாக இருப்பான். பிரம்மனின் ஆதாரமாக விளங்கும் கிருஷ்ணரின் மீது செலுத்தப்படும் கலப்படமற்ற பக்தியே முக்குணங்களில் விட்டு வெளியேறுவதற்கான எளிய வழியாகும். கடைசி எப்படி கன்க்ளூஷன் முடிக்கிறாருன்னா, யாரு பக்தி எடுத்து தீவிரமா பண்றாங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த முக்குணங்களையும் தாண்டி மாம்சோ அபிச்சாரின பக்தி யோகேன சேவத்தை சாகுணான் சமித்தியத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொல்லி முடிக்கிறார். 14 சாப்டர்ல 26 வெர்ஸ்ல சொல்றார். பக்தி யோகம் பண்றப்ப இந்த முக்குணங்கள் வந்து ஈஸியா நம்ம வந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது 15ஆம் அத்தியாயம் சுருக்கம். அதோடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது. முக்குணங்கள், அப்புறம் குணத்தின் ஆதிக்கத்தை அறிதல் 2வது செக்ஷன், சத்துவகுணம் தெளிவு, ரஜோகுணம் பதட்டம், தமோகுணம் மாயை. 3வது செக்ஷன் வந்து குணங்களுக்குள்ளே செயல்பட்டு மடிதல். அந்த சத்துவகுணத்துல இருக்கவங்க மேல் உலகங்களுக்கு போறாங்க, ரஜோகுணம் பூலோக கிரகங்கள், தமோகுணத்துல உள்ளவங்க நரகலோகம். இந்த 3 கேட்டகரி. இப்படிதான் இந்த ஜட உலகம் இப்படிதான் இருக்கு. மேல 14 உலகங்கள்ல மேல உயர்லோகங்கள், நடுவுல பூலோகம், கீழே நரகலோகம். சோ அந்தந்த குணத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு டெஸ்டினேஷன் கிடைக்குது. அந்த குணத்தை தாண்டி எப்படி செல்லுதல் அப்படின்னா, எப்படி அவருடைய குணங்கள், அப்படி அவருடைய குவாலிட்டிஸ் எப்படி அவர் உயர்த்துறதுன்னா, பக்தி பண்றது மூலமா அவர் எப்படி நடந்துக்கணும், பகவான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தாண்டவங்களுடைய அறிகுறிகள். அதான் 14 அத்தியாயத்தோட சுருக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 15ஆம் அத்தியாயம். இந்த 14வது அத்தியாயத்துக்கும் 15வது அத்தியாயத்திற்கும் என்ன நமக்கு ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ 14ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் என்ன பகவான் என்ன சொல்றாருன்னா, பக்தி தொண்டின், நான் சொன்ன அந்த ஸ்லோகம், மாம்சோ விசாரின பக்தி யோகின சேவத்தா சாகுணான் சமித்தியச்சான் பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொல்லி 14.26 பகவான் சொன்னார். அப்ப பக்தி தொண்டின் மூலமாக குணங்களை கடக்க முடியும் என்று கிருஷ்ணர் அறிவித்தார் 14 சாப்டர் லாஸ்ட்ல. ஆனால் கிருஷ்ணரின் மீதான பக்தியை பெறுவதற்கு என்ன ஆகணும்? பக்தினாலே பௌதிக விஷயத்துல அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா பக்தி வராது எளிதுல. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உயர்ந்த ஒரு விஷயத்துக்கு போனா தாழ்ந்த விஷயங்கள் உள்ள பிடிப்பை விட்டாதான் நம்ம போக முடியும். இப்போ ஒருத்தர் உயர பிடிச்சி நம்ம கையை பிடிச்சி தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னொரு கையை கீழே வச்சு நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அவரால் நம்மளை தூக்க முடியாது. அந்த மாதிரி பகவானை நோக்கி நம்ம போறப்ப அந்த பௌதிக விஷயத்துல நம்ம பற்று இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வர முடியாது. இப்போ கிருஷ்ணரின் மீதான பக்தி பண்ணாதான் முக்குணங்களை தாண்ட முடியும். அப்போ இந்த கிருஷ்ணரின் மீத பக்தியை பெறுவதற்கு என்ன பண்ணும்? பௌதிக விஷயங்கள் மீத பற்றுனா அந்த மனது வந்து அந்த பௌதிக விஷயங்கள் உள்ள பற்றின்றி இருத்தல். அப்போ அந்த டிட்டாச்மெண்ட்டை மனதளவுல வளர்க்கணும். அது அவசியம், ரொம்ப அவசியம். அப்பதான் நமக்கு பக்தி கூடும். அப்ப ஜட உலகின் மீதான பற்றின்மையை அவசியம் குறித்து அதை வந்து இந்த ஜட உலகத்துல இந்த டிட்டாச்மெண்ட்டை பத்தி ரொம்ப எம்பசைஸ் பண்ணி இந்த வருஷத்துல சொல்றாரு. ஏன்னா இங்க கட் பண்ணாதான் அங்க அட்டாச் பண்ணும், இங்க கட் பண்ணி அங்க அட்டாச் பண்ணும். இப்ப ஜட உலகின் மீதான பற்றின்மையை அவசியம் குறித்து அரச மரத்தினை உதாரணமாக கொண்டு கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்தை தொடங்குகிறார். இப்ப வந்து ஒரு எடுத்த உடனே என்ன பண்றாரு, நார்மலா எல்லா சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா அர்ஜுனர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேள்வி கேட்பாரு. நம்ம பார்த்தோம் 13, 14 எல்லாம் பாத்தீங்கன்னா அர்ஜுனர் எடுத்த உடனே கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணர் அந்த அத்தியாயம் பூரா பதில்களை சொல்றாரு. ஆனா இந்த அத்தியாயத்துல வந்து அர்ஜுனர் கேள்வியே கேட்கல. கிருஷ்ணரே வந்து என்ன சொல்றாரு, பக்தி அதுதான் முக்கியம், அதை வச்சுதான் நம்ம டிரான்சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே அந்த 15 சாப்டர் பிகினிங்லேயே வந்து என்ன பண்றாரு, அவரே பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச புருஷோத்தம யோகம். இதுல என்னென்ன செக்ஷன் பார்த்தரலாம். 15ஆம் அத்தியாயத்துல வீடா விடுதியா, ஹோட்டலா இல்ல ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 5 செக்ஷன்ல ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், அதாவது ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகம். இதுல வந்து பௌதிக உலகத்தை வந்து விடுதியாவும் ஆன்மீக உலகத்தை வந்து வீடாவும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. கிருஷ்ணர் சொல்லல, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உதாரணம். கிருஷ்ணர் வந்து ஆலமரத்தை உதாரணம் கொடுத்துதான் இந்த எக்ஸாம்பிள் இதை வந்து இது பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் ஆன்மீக உலகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், ஆன்மீக உலகம் பத்தி ஆல்ரெடி 8வது சாப்டர்லயே பார்த்தோம். அட்டைனிங் தி சுப்ரீம், பரத்தை அடைதல்ல வந்து ஆன்மீக உலகத்தை பத்தி கொஞ்சம் கிளிம்ஸ் கொடுத்திருந்தாரு.
இங்க ஒரு 5-6 ஸ்லோகத்துல ஆன்மீக உலகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஜாஸ்தி கொடுக்குறாரு. அப்புறம் பகவான் எப்படி பராமரிக்கிறார்னா நம் உடலை எப்படி பராமரிக்கிறார், நம் மனதை எப்படி பராமரிக்கிறார், ஆத்மாவை எப்படி பராமரிக்கிறார் சொல்லி 12வது இருந்து 15வது செக்ஷன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி திரிலோக்கி இந்த சாரம் சொன்ன பார்த்தீங்களா, பகவத்கீதையில 2 இருக்கு. சதுஸ்லோகி பகவத்கீதான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பகவத்கீதாவோட சாரம் 10.8, 9, 10, 11 4 ஸ்லோகம் வந்து சதுஸ்லோகி பகவத்கீதான்னு பேரு. இதுல வந்து திரிஸ்லோகின்னு பேரு. திரிஸ்லோகின்னா என்ன ஸ்லோகம்னா 3 ஸ்லோகங்களை சொல்றாரு. இது வந்து வேதாந்தத்தோடைய சாரம் இங்க. சோ அது வந்து இங்க நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 4 செக்ஷனா இந்த 15வது அத்தியாயத்தை நம்ம எளிதில புரிஞ்சுக்கிறதுக்கு 4 செக்ஷனா இதை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வீடா விடுதியா முதல் செக்ஷன் 15.1 to 15.5. இதுல எடுத்த உடனேவே நான் சொன்ன மாதிரி பகவான் எக்ஸாம்பிளோட சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன ஸ்லோகம்? ஸ்ரீ பகவான் உவாச்ச. முதல் ஸ்லோகத்தை ஸ்ரீ பகவான் உவாச்சன கிருஷ்ணர் கூறினார், பகவான் கூறினார், ஊர்துவம் மூலம் அதா சாக்கம் அஸ்வத்தாம் பிராகுர் அவ்யயம் சந்தாம்சி எஸ் பர்ணாணி எஸ் தம் வேதச வேதவித். இதுதான் வந்து அனலாஜினா உதாரணம். புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ்நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் எக்ஸாம்பிள். இதோடைய இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுது. மேல் நோக்கி மரம் பாத்தீங்கன்னா எப்போதுமே மேல் நோக்கி வேர் வராது. மரங்களுடைய வேர் எப்போதும் கீழ் நோக்கி தான் இருக்கும், பூமிக்குள்ளதான் இருக்கும். ஆனா இங்க வந்து உள்டாவா சொல்றாரு. மேல் நோக்கிய வேர்களையும் சொல்றாரு, கீழ் நோக்கிய கிளைகள். கீழ் நோக்கிய கிளைகளும் மேல் நோக்கிய வேர்களும் எங்க இருக்கும்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ல தெரியும். இதுல இப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன்ல பாருங்க, கீழ் நோக்கி கிளைகள் போகுது, மேல் நோக்கி வேர்கள். அதாவது ஒரு மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, 3வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது அப்படின்னா இருக்குன்னு சொல்றாரு. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மரத்தை என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா இமிட்டேஷன். அப்ப நீங்க ஒரு கரையோரமா போய் பாத்தீங்கன்னா, ஒரு மரத்தை ஒரு கரையோரம் ஒரு நீர்நிலையில இருக்கிற ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா, மரம் நீர்நிலை கிட்ட இருந்ததுன்னா எப்படி தெரியும்? அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நிறைய மாம்பழம் இருக்கு. அப்ப நீங்க தண்ணியில இந்த ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னாலும் நிறைய மாம்பழம்லாம் தெரியும். அப்ப நம்ம வந்து மாம்பழம் பறிக்கிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்குள்ள குதிச்சோம்னா கிடைக்காது. உண்மையான மழம் இது வந்து நமக்கு ஆக்சுவலா அந்த மரத்துல தான் இருக்கு. அது வந்து நமக்கு இதுல கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராணி வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து போறப்ப அவங்களுடைய காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் வந்து தண்ணியில மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ராஜா கிட்ட சொன்னப்ப, அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. யார் இதை எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும். அப்போ ஒருத்தர் வந்து அந்த பக்கமா போய் அந்த அதை கேட்டுட்டு அவர் போய் தேடுறாரு. அந்த டைம்ல அவர் பாக்குறாரு. அப்ப பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இது வந்து தெரியுது. அந்த அந்த இது வந்து இங்க இருக்கு தெரியுதுன்னா, அவங்க வந்து இந்த மரத்துல இருக்கிறது வந்து அவங்க அதாவது அவங்க ஆடைகள்லாம் இது பண்றப்ப அந்த மரத்துல மாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து தண்ணி உள்ள போயிட்டு ஃபுல்லா தேடுறாரு. ஆனா அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பக்கமா ஒரு ஞானி வர்றாரு. ஏன் என்ன தேடுற அப்படின்னு கேட்கிறப்ப சொல்றாரு, இந்த மாதிரி ராணியோட நகை தெரியுது, பட் அதனால எடுக்க முடியலன்னு. அட முட்டாளே, அது மேல இருக்கு, நீ அங்க போய் எடுக்காம கீழே தண்ணியில போய் இது பண்றியே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்பதான் சோ உண்மையான சந்தோஷம், நாம அனுபவிக்கிற சந்தோஷம் வந்து ஒரு ரிலேட்டிவான சந்தோஷம். அப்ப இந்த பௌதிக உலகத்துல உள்ளது எல்லாமே ஆன்மீக உலகத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம். அப்போ இது வந்து ரியல் ஒண்ணு, ரியாலிட்டி ஒண்ணு, ரிலேட்டிவ் ஒண்ணு. சோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலம் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப மாம்பழம் வேணும்னா உண்மையா நமக்கு வந்து மரத்துலதான் தேடணும் வச்சு, நாம போய் அந்த தண்ணியில குதிச்சா அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ உண்மையான சந்தோஷம் வந்து நமக்கு வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கிடைக்கும். அதுல வீடா விடுதியா அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபலிப்பு உண்மையானது அல்ல. பிரதிபலிப்புனா ரிஃப்ளெக்ஷன். ஆனால் அது உண்மையை இருப்பதை சுட்டி காட்டுகின்றது. அப்ப பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? உண்மையான ஒரு வஸ்து இருந்தாதான் அதோட பிரதிபலிப்பு இருக்கும். இப்ப நம்ம கூட பாக்குறோம், ஒரு சில டைம் கடைக்கு போனா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் போன் அப்படி வாங்குறோம். சில டைம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டா இருக்கும். டூப்ளிகேட் ஏன் வந்தது? ஒரிஜினல் ஒண்ணு இருக்கவே தான் டூப்ளிகேட் இருந்தது. ஒரிஜினல் போன் இல்லைன்னா டூப்ளிகேட் வராது. அப்போ
உண்மை இருப்பதை, ஆனால் அது உண்மை இருப்பதை சுட்டி காட்டுகிறது. பௌதிக உலகம் மற்றும் அதன் வேற்றுமைகளின் அனுபவம் உண்மையான ஆன்மீக உலகம் இருப்பதை சுட்டி காட்டுகிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆன்மீக உலகத்துல இல்லாதது எதுவுமே இங்க இருக்க முடியாது. அதனாலதான் அந்த ஆன்மீக உலகத்துல அந்த 5 ரசம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தாசிய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த ரசம், அப்படி 5 ரசங்கள் இருக்கு. அப்ப அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கேயும் நமக்கு இருக்கு. பட் இது வந்து டெம்பரரியா இருக்கு, அங்க வந்து பெர்மனண்டா இருக்கு. ஏன்னா ஆன்மீக உலகத்துல இல்லாத விஷயங்கள் எதுவுமே வந்து பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். இப்ப வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்லோகம் படிச்சேன். 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணர்னா, அதச்சோர்தம் பிரரஸ்தஸ்ய சாகா குணா பிரவருத விஷயா பிரபலஹா அதச்ச மூலானி அனுசந்தானி கர்மானுபந்தினி மனுஷலோகே. அப்படின்னா இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளர்க்கப்பட்டு, அப்ப இந்த கிளைகளை வந்து முக்குணங்களால வளர்க்கப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபக்கிளைகள் புலன்ப விஷயங்களுக்கும் இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கு செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்படுகின்றன. அப்படி சொல்லி இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா அந்த கிளைகளுக்கும் இலைகளுக்கும் கம்பேர் பண்றாங்க. இதுல கிடைக்கிற வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னு கேட்டா, உலகின் போலிகள் ஏராளமாக உள்ளன, எல்லாவற்றிற்கும் ஒரு போலி உள்ளது. இப்ப ரீபாக் வாங்க நினைத்தால் ரீபுக் என்று நிற்கிறது. அப்ப ரீபாக்னா ஒரு ஷூவோட பிராண்டு. அதே மாதிரி கடையில பாத்தீங்கன்னா அதோட இமிடேஷன் பண்ணி ஒரு சின்ன வேர்டு மட்டும் மாத்திடுவாங்க, ரீபுக் அப்படின்னு. திடீர்னு பாக்குறோம், ஓ இதுதான் ரீபாக் ஷூன்னு சொல்லி தவறுதலா அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய ஏமாற்றுவாங்க. பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமஸான பிராண்டோட ஒரு சின்ன லெட்டர் மட்டும் மாத்திட்டு அதே பிராண்டு அதே லேபிள் போட்டு ஏமாத்த பார்ப்பாங்க. அது போலியானது. நாம் அசலான ஒன்றை தேடுவோம். ஒரிஜினல் உண்மையான விஷயத்த வந்து நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி, எப்படி நாம் நம்ம பிரதிபலித்து நிற்பது, நம்மளுடைய உண்மையான பதவி, நம்ம யார் உண்மையிலே, பற்றுதல்னால என்ன வரும் மற்றும் பற்றற்ற தன்மை, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதிகாரத்தன்மை விடுதல், பௌதிக இயற்கையின் மீதான அதிகாரத்தன்மை, நம்ம ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தன்மை, நாம இங்க வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கோம். இப்ப அந்த அதிகாரம் பண்ற தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏன் வீடா விடுதியான்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம விடுதி ஒரு இடத்துக்கு போறோம், எங்கேயாவது இடத்துல தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அங்க போய் அந்த இடத்த வந்து தங்குற இடத்துல ஒரு விடுதினா ஒரு ஹோட்டலோ இல்ல ஒரு ஏதோ ஒரு டெம்பரரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நம்ம தங்குறோம்னா நம்ம ரொம்ப டெக்கரேஷன் பண்ண மாட்டோம். தேவையில்லாம நம்ம வீட்டுல பண்ற மாதிரி டெக்கரேஷன் அங்க பண்ண மாட்டோம். இருக்கிற அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருக்க போறோம், அப்புறம் நம்ம டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போறோன்றப்போ அந்த இருக்கிற வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அப்ப இந்த பௌதிக உலகம்ன்றது விடுதியா கம்பேர் பண்றாங்கன்னா, இங்க உள்ள விஷயங்களுக்கு ரொம்ப ஏக்கப்படாம, இங்க உள்ள விஷயங்களுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா வாழறதுக்கான வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப இதுக்காக பிரயத்தனம் பண்ணாம, உண்மையான வீடு, இந்த ஆத்மாவுக்கு உண்மையான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக உலகம். அங்க போய் தான் நம்ம டெக்கரேட் பண்ணணும், அங்க போய் தான் நம்ம இது பண்ணணும் போச்சு. இங்க வந்து இந்த பௌதிக விஷயத்துக்காக எல்லாம் ஒரு நாள் மண்ணோட மண்ணா போறதுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவிடக்கூடாது. அப்ப அதுதான் வந்து இங்க கம்பேர் பண்றாங்க. 2 விஷயங்களை வந்து வீடா விடுதியானா, ஒண்ணு வீடுன்றது வந்து நம்மளுடைய உண்மையான இது ஆன்மீக உலகம், அங்கிருந்து அந்த ஆத்மா வந்தது. ஆனா விடுதின்றது வந்து நம்ம பௌதிக உலகம், டெம்பரவரியா இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்துருக்காரு, நம்ம பிறக்கிறப்பே 60 வருஷமோ 70 வருஷமோ இந்த விடுதியில இருக்க போறோம். அப்ப நமக்கு தேவையானது மேனேஜ் பண்ணிட்டு மீதி நேரம் நம்மளுடைய ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போறதுக்கு நம்ம பண்றதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள், சொந்த வழி அல்ல கடவுளின் வழி. இப்ப கடவுள் என்ன இங்க இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா, திரும்பி வர்றதுக்கு தான் வந்து அவர் சொல்றாரு. பகவான் இதுல பாத்தீங்கன்னா அடுத்து வர செக்ஷன் என்னன்னா அந்த ஆன்மீக உலகத்தை பத்தி தான் இருக்கு. சோ பகவான் கூப்பிடுற அந்த ஆன்மீக உலகத்துக்கு போறப்பதான் நமக்கு அந்த பிறப்பு இறப்பு மூப்பு அந்த இதுல இருந்து நம்மளால விடுதலை அடைய முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகமா பௌதிக உலகமா, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல இருந்து வெளியில போகணும்னா ஒரு முக்கியமான விஷயம் 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் சொல்றாரு. அசங்க சாஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு 3rd வெர்ஸ்லயும் 4th வெர்ஸ்லயும் இருக்கு, இங்க இதுல இல்ல. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் கண்டிப்பா காண்படக்கூடியதல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இந்த கிரியேஷன் எப்படி ஆச்சு, அதாவது இதோடைய மூலம், இது எல்லாமே இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம எப்படி ஆன்மீக உலகத்துல இருந்து இங்க விழுந்தோம், இங்க ஏன் இருக்கிறோன்றதை எவ்வளவு எளிதில புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுளே சொல்றாரு.
இந்த இவ்வுலகில் காணும் இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகிறது, இதன் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அசங்க சாஸ்திரேன திருடேன சித்வானா கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா பற்றின்மை ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி பற்றின்மை அப்படின்றது வந்து தேவையில்லாம பௌதிக விஷயங்கள்ல ஏகப்பட்ட நாட்டம். அது என்ன பண்ணும், நமக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றத்தை தடை பண்ணும். அதனாலதான் இந்த பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்புவதில்லையோ அங்கதான் ஆன்மீக உலகத்தை விட்டு கொடுக்கிறார். எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடம் எல்லாம் தொடங்குகின்றதோ, அங்கதான் கடவுள்கிட்ட தான் எல்லாமே தொடங்குது, யாரிடம் இருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் சொல்லி 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டாரு. இப்ப பௌதிக உலகம்ன்றது ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன். ஆனா இந்த பௌதிக உலகத்தோட ரூட்டை போய் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கஷ்டம். ஆனா டிட்டாச்மெண்ட் ஆயுதத்தால இங்க உள்ள பௌதிகத்தோட அட்டாச்மெண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டு எங்க இருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, எங்க போனா நம்ம திருப்பி வர முடியாது, அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த பரமபுருஷ பகவான் கிட்ட நாம வந்து சரணடைய வேண்டும் சொல்லி இந்த முதல் செக்ஷன்ல முடிச்சிடுறாரு. அதோட அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியுது, வீடா விடுதியான்னு. அப்போ ஆன்மீக உலகமா பௌதிக உலகமா, இது வந்து 2வது செக்ஷன் 6வது வருஷம் இருந்து 16வது வருஷம் வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதருடைய அவருடைய சிஷ்யர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, அவங்களாம் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பண்ற பெயிண்டிங் தான். அதுல பாத்தீங்கன்னா மேல லட்சுமி நாராயணர் உட்கார்ந்துருக்காங்க, கீழே உள்ள ஜீவாத்மாக்கள், இவங்க எல்லாம் ஜீவாத்மாக்கள். அவங்க எல்லாம் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பல வித சேவைகள். சில பேர் பாடுறாங்க, சில பேர் வழிபடுறாங்க, சில பேருக்கு அவருக்கு சாமரா விசிறாங்க. அப்போ இதுக்கு வந்து அவர் ஆங்கிலத்துல என்ன சொன்னாருன்னா, விண்டோஸ் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக உலகத்துக்கான ஜன்னல்கள் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நம்ம வந்து ஆன்மீக உலகம்ன்றது நம்ம இது வரைக்கும் சாஸ்திரத்துல தான் கேட்கிறோம், ஆச்சாரியர்கள் மூலமா கேட்கிறோம். யாரும் ஆன்மீக உலகத்தை பார்த்தது கிடையாது. அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்கவும் முடியாது. நம்மளுடைய ஜட புலன்களால ஆன்மீக உலகத்தை பார்க்க முடியாது. இங்க இருந்து நிலா சந்திரன் வரைக்கும் பார்க்கலாம். பட் ஆன்மீக உலகம்ன்றது பல 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 அதாவது எண்ணற்ற கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளது. ஏன்னா இங்கே 17 உலகங்கள், அதுக்கப்புறம் நிறைய லேயர்ஸ், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. இதெல்லாமே நம்பிக்கை. நம்பிக்கை பகவான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க நம்பிக்கை. ஆன்மீக உலகம் என்னுடைய வாசஸ்தலம். இங்கதான் இந்த ஜீவாத்மா ஒரிஜினலா இருந்தது, திருப்பி என்கிட்ட வாழ்றாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் ஃபர்தரா அந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் அவர் சொல்லி, இது வந்து வைகுண்டத்தோடைய ஒரு ரெப்ரசன்டேஷனா ஒரு ஆர்டிஸ்ட் பிரபுபாதருடைய ஒரு சிஷ்யர் வரைஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண், வைகுண்டம்ன்றது லட்சுமி நாராயணர், கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம், கிருஷ்ணருடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் நாராயணரா வந்திருக்காங்க. ராதாராணியோட எக்ஸ்பான்ஷன் லட்சுமி தேவி. அவங்க வந்து சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறப்போ பல பேர் பலவித சேவைகளை செய்யறாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நம்ம இந்த பெயிண்டிங் மூலமா பார்க்கக்கூடிய, இது பேரு விண்டோஸ் டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு ஆன்மீக உலகத்தோட ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ இந்த ஒரு இதுல போட்டிருக்கு. இந்த ஆன்மீக உலகத்தை பத்தி தான் பகவான் சொல்ல போறாரு. அதுக்கு மேல இந்த வைகுண்டத்துக்கு மேல கோலோக விருந்தாவன். கோலோக விருந்தாவன்றது இப்ப நம்ம டெல்லியில இருக்கு விருந்தாவன். இங்கதான் கிருஷ்ணரோட லீலைகள் நிறைய நடந்தது. அதோடைய ரெப்ளிகா, அது ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம், இங்க உள்ளது எல்லாம் ரெஃப்ளெக்ஷன் தான், டெம்பரவரியா இருக்கும். அதோட ஒரிஜினல் இப்ப அயோத்தியான்னு சொன்னீங்கன்னா ஆன்மீக உலகத்துல அயோத்தியா இருக்கு, ராமர் இருக்காரு. சோ ராமர் பக்தர்கள் அயோத்தியாவுக்கு போறாங்க. அப்ப அந்த அயோத்தியாவோட ஒரு பிரதிபிம்பம் தான் வந்து பௌதிகத்துல உள்ள அந்த அயோத்தியா. அதே மாதிரி கிருஷ்ணருடைய அந்த கோலக் விருந்தாவனோட இதுதான் வந்து இங்க உள்ள விருந்தாவன். அப்போ அந்த விருந்தாவன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் பார்க்கலாம் சந்தோஷமா ஆடி ஓடி அவங்க பசுக்களோட விளையாடுறாங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா கோபர்கள் எல்லாம் கூட வந்து அவர் கூட என்ஜாய் பண்றாங்க. இது கோலக விருந்தாவன் அட்மாஸ்பியர். இப்ப இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணனுக்கு தாசிய சேவை. தாசியம்னா நான் சொன்ன மாதிரி 5 ரசங்கள், பகவானுடைய அந்த டேஸ்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்ப தாசியம்னா செர்வன்ட் மூடுல பண்றது இந்த சேவையெல்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செர்வன்ட் மூடுல பண்றாங்க லட்சுமி நாராயணர். இங்க உள்ள என்ன பண்ணா சாக்கியம். சாக்கியம்னா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் மூட்ல. இங்க வந்து செர்வன்ட் கிடையாது. ஃப்ரெண்டும் செர்வன்ட்டும் ஒண்ணு கிடையாது. செர்வன்ட்ன்றது பவ்யமா பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுன்றது வந்து ஒரு உரிமையோட பண்ணுவாங்க. அப்போ கோலக்க விருந்தாவன்ல உள்ள வந்து ரசம் வந்து தாசிய ரசம் அங்க கிடையாது. கோலக்க விருந்தாவன்ல வந்து சாக்கிய ரசம் உண்டு. கோபியர்கள் கூட மாதுரிய ரசம். மாதுரிய ரசம்னா லவ் லவ். சோ அந்த மாதிரி ரசங்கள் அங்க உண்டு. சோ அந்த 5 ரசங்களும் வந்து கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். அதோடைய அந்த 5 ரசங்களையும் அவர் அனுபவிக்கிறார்ன்ற சாம்பிளை தான் வந்து மனிதர்களுக்கு இந்த சாம்பிளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கும் சில செர்வன்ட் உண்டு, தாசிய பாவம்.
நமக்கு சாந்த பாவம்னா நியூட்ரல். ஒரு மியூசிக் பிளேயர், ஒரு ஐபோன்ல நம்ம வச்சு ஜாலியா அதை இதை பார்த்து என்ஜாய் பண்றோம், அது சாந்த ரசம். அந்த போனுக்கும் நமக்கும் அந்த போன்னால சில இன்பம் நமக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு உயிர் கிடையாது. மீன்ஸ் உயிர் கிடையாதுன்னா அது ரெசிப்ரோகேட் பண்ண முடியாது. ஒன் வே டிரான்சாக்ஷன். அந்த போனை பார்த்து எதை பார்த்து சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். அப்ப அது வந்து சாந்த ரசம், நியூட்ரல் ரசம். ஆன்மீக உலகத்துல இந்த புல்கள், மரங்கள் இதெல்லாம் வந்து சாந்த ரசம். தாசிய ரசம்ன்றது சேவை பண்றது. ஹனுமான் பண்ண மாதிரி பகவானுக்கு சேவை பண்றது தாசிய ரசம். அதுக்கு மேல சாக்கிய ரசம், பகவானுடைய நண்பராகி அவருக்கு சேவை பண்றது. நான் அவர் கூட விளையாடுறது, அவர் கூட இது பண்றது, இன்டராக்ட் பண்றது, அது ஒரு ரசம். அது பௌதிகத்துல நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, நமக்கும் சாந்த ரசம் உண்டு, நமக்கும் வந்து தாசிய ரசம் சில நமக்கு சர்வ் பண்றதுக்குன்னு இருப்பாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, கண்டிப்பா எல்லாம் கெட் டுகெதர் எல்லாம் பண்றாங்க. அது வந்து சாந்த இது சாக்கிய ரசம். அதே மாதிரி நமக்கும் வாத்சல்ய ரசம் உண்டு. வாத்சல்ய ரசம்னா நம்மளும் வந்து நமக்கு அப்பா அம்மா உண்டு, நம்மளும் அப்பா அம்மாவா இருக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைகளோட இருக்கிறது நம்மளுடைய வாத்சல்ய ரசம். கணவன் மனைவி மாதுரிய ரசம். பாத்தீங்கன்னா இந்த ரசம் எல்லாமே இங்கேயும் இருக்கு. அதுதான் பௌதிக உலகம், ஆன்மீக உலகம். பௌதிக உலகம்ன்றது ஆன்மீக உலகத்தோட ஒரு பிரதிபிம்பம். அது பெர்மனன்ட், இது டெம்பரவரி. இது கொஞ்ச காலத்துக்கு நீடிக்கும், அது நிரந்தரமா நீடிக்கும் அப்படின்றதுதான் வந்து இந்த இது மூலமா சொல்ல வராங்க. இங்க பாத்தீங்கன்னா பகவான் வந்து அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, எங்க இந்த ஆர்ட்ல பாத்தீங்கன்னா பசுக்கள் இருக்கு, பசுமாடு இருக்கு, கூட பாத்தீங்கன்னா ஒரு புலியும் இருக்கு பின்னாடி. ஆனா அந்த புலி நார்மலா பௌதிக உலகத்துல எப்படி புலி பசுமாட்டை விடாது, பசு கன்று விடாது. ஆன்மீக உலகத்துல அந்த மாதிரி சின்ன சண்டைகள் கிடையாது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து இன்டராக்டிவா தான் இருக்கும். அங்க வந்து சொல்லுவாங்க, இங்க வந்து குயில் நல்லா பாடும் அப்படின்வாங்க. வண்டு சத்தம் போட்டா ரிங்காரம் பண்ணுச்சுன்னா நிறைய பிடிக்காது, குயில் அழகா பாடும். பட் ஆன்மீக உலகத்துல பிரம்ம சமிதால இருக்கு, அந்த வண்டு வந்து பகவானோட புகழ் பாடுறப்ப குயில் வந்து பாடுறதை நிறுத்திருக்கும். அப்போ எல்லாருக்கும் அங்க ப்ரையாரிட்டி உண்டு. யாருக்கும் வந்து இவங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்குன்றதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்கும் அங்க ப்ரையாரிட்டி உண்டு. யாரும் யாருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக உலகத்து பிரம்ம சமிதால வந்து இருக்கு. வேர் எவ்ரி ஸ்டெப் இஸ் எ டான்ஸ். ஒரு ஸ்டெப்பும் வந்து நடனம் தான் அங்க. அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் பாட்டு, கானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சமிதால பிரம்மா வந்து அவருடைய தபஸ் மூலமா ஆன்மீக உலகத்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷ் பார்த்துட்டு அந்த பிரம்ம சமிதால சொல்றார், ஸ்ரீயா காந்தா காந்தா பரம புருஷா கல்பத்ரோ திருமா பூமி சிந்தாமணி கணமை தோயம் கதா நாட்டியம் கமனம் அபி பிரிய வம்சி சகி சிதானந்தம் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. ஒரு வார்த்தைகளும் அங்க கானம், ஒரு நடனம், ஒரு நடையும் அங்க வந்து நடனம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அங்க வந்து ஆன்மீக உலகம்ன்றது ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு சில பேருக்கு ஃபிக்ஷன் மாதிரி தோன்றலாம். பட் வந்து சாஸ்திரங்கள்லயே குருக்கள் வந்து நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நமக்கு கிணத்துல உள்ள தவளை போலன்றாரு. இதெல்லாம் மறுக்கிறவங்களை என்ன சொல்றாரு, கிணத்துல உள்ள தவளைகள்லாம் என்ன சொல்றாரு, டாக்டர் ஃப்ராக் பிஹெச்டி அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தவளை பிறந்ததுல இருந்து கிணத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கிணற்றுக்குள்ளே வாழ்ந்துருக்கு. கிணத்துலயே பிறந்தது, கிணத்துலயே வாழ்ந்துட்டு. அப்போ ஒரு நாள் நிறைய மழை பெஞ்சு ஒரு கடல்ல இருக்கிற தவளை வந்து அப்படியே தண்ணி வழியா வந்து இந்த கடலுக்கு அந்த கிணத்து உள்ள விழுந்துருச்சு. அப்போ பிரபுபாதரோட புத்தகத்துல இந்த உதாரணம் இருக்கு. அப்போ இந்த கிணத்துல உள்ள தவளை அந்த தவளையை பார்த்து கேட்டான், நீ எங்க இருந்து வர அப்படின்னு. நான் ஒரு பெரிய சமுத்திரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றேன். சமுத்திரம்னா என்ன அப்படின்னு. ஏன்னா இது பிறந்ததுல இருந்து அந்த கிணறு தான் பார்த்துருக்கு. அப்போ சமுத்திரம்னா பெரிய நீர்நிலை அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தவளை. அப்ப பெரிய நீர்நிலை எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த பெரிய நீர்நிலைனா? இந்த கிணற்றோட தண்ணியோட 10 மடங்கு இருக்குமா அப்படின்னுச்சான். இல்ல 10 இல்ல, இதோட ஜாஸ்தி இருக்கும். 100 மடங்கு இருக்குமா? இல்ல. 1000 மடங்கு இருக்குமா? இல்ல அதோட லட்சம் மடங்கு இருக்குமா? இல்ல அதை விட பெருசு. அப்படின்னு உடனே அந்த தவளைக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அது அந்த அந்த கிணற்றோடைய சுற்று வட்டாரத்தை வச்சுதான் அதால கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அது மட்டும் தான் அது பார்த்துருக்கு. அப்ப சொன்ன உடனே இப்படி ஒரு நீலநிலை இருக்கவே முடியாது, இதோட எவ்வளவு பெருசு, நான் பார்த்ததே இல்லையா, அப்ப இருக்க முடியாது. அப்ப நம்ம பார்க்கலன்றதுக்காக இல்லைன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் அப்படின்றது. நான் பார்க்கலை அப்படின்றதுக்காக இப்பவே சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய சேட்டலைட்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. புதுசு புதுசா உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. பட் இது வரைக்கும் தெரிஞ்ச உயிரினம் திடீர்னு பார்த்தா இந்த அண்டார்டிகால இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து இன்னும் ரிசர்ச்ல நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம பார்க்கலன்றதுக்காக இதெல்லாம் பொய்ன்றது கிடையாது. என்னால ஒரு காரியம் பண்ண முடியல அப்படின்னா யாராலையும் அது பண்ண முடியாது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்றோம். எப்படி கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனாரு, நம்ம உடனே கேட்கிறோம் எப்படி தூக்க முடியும் அப்படின்றோம். ஏன்னா நம்மளால தூக்க முடியாது. நம்மளால ஒரு டேபிள் தூக்குனாலே கஷ்டம். இப்ப நம்ம எப்படி கன்க்ளூட் பண்றோம், என்னால முடியலன்னா யாராலையும் முடியல ஒண்ணு.
நான் கடவுளை பார்க்கலன்னா யாராலையும் யாருமே கடவுளை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சில தவறுதலான கன்க்ளூஷன்ல வந்துரும். நான் கடவுளை பார்க்கல அப்படின்னா அர்த்தம் யாருமே கடவுளை பார்க்கல, கடவுள்ன்றவரே கிடையாது. என்னுடைய இதுல வந்து இந்த மாதிரி ஒரு அழகான உலகத்தை நான் பார்த்தது அப்படின்னா அந்த அழகான உலகமே கிடையாது அப்படின்றது வந்து தவறான குறிக்கோள். அது வந்து என்ன சொல்றாரு, அந்த கிணத்துல உள்ள தவளை போலதான் நம்ம இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியை மட்டும் பார்த்து இந்த பூமியை மட்டும் இது பண்றவங்களுக்கு இது மாதிரி சொன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல. பட் பகவான் பகவத்கீதையில ரொம்ப தெளிவா வரப்போற ஸ்லோகங்கள்ல வந்து இந்த ஆன்மீக உலகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல போற. இது என்னுடைய வாசஸ்தலம், இங்க எண்ணற்ற ஜீவராசிகள் உண்டு, இவங்க எல்லாம் வந்து என் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இந்த 4 விஷயங்கள் பிறப்பு, இறப்பு, வயதாகிறது, அப்புறம் நோய் வாய்ப்படுறது, இதெல்லாம் இல்லாத வாழ்க்கை ஆன்மீக உலகத்துல உண்டு. ஏன்னா அங்க பௌதிக சரீரம் கிடையாது. எங்கெல்லாம் நம்ம பௌதிக சரீரம் எடுத்துக்கிறோமோ அங்கதான் இந்த பிரச்சனை வரும். புண்ணியம் பண்ணி உயர்ந்த பௌதிக சரீரம் எடுத்தாலும் இந்த 4 விஷயங்கள் வரும். ஆனா ஆன்மீக உலகத்துல ஆன்மீக சரீரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வயதாவதும் கிடையாது, யாருக்குமே வந்து 16 வயதை வந்து தாண்டாது அப்படின்னு சொல்லிதான் வந்து சாஸ்திரங்கள்ல ரொம்ப தெளிவா ஸ்ரீமத் பகவத்கீதா பாகவதத்துலாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்மீக உலகத்தை பத்தி இருக்கு. ஸோ இது வந்து நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்ம பக்தியில பிராக்டிஸ் பண்ண இந்த நம்பிக்கை நமக்கு கூட ஆரம்பிக்கும். அதே இல்லாம இந்த பௌதிகத்துல உள்ள பற்றுதலும் இதோட ஒரு உயர்ந்த ஒரு இது இருக்குன்றப்ப இந்த பௌதிக விஷயங்கள்ல உள்ள நாட்டம் குறையும். நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் காலி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த வீட்டோட இப்ப 2 பெட்ரூம்ல இருக்கும், 4 பெட்ரூம் வச்சிருக்குங்க, கீழே உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பிளஸ் கீழே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிளாட்டுக்கு போலாம்னா டக்குன்னு உடனே ஓகே. ஏன்னா நம்மளை விட உயர்ந்த ஒரு இந்த ஸ்தானத்துக்கு நம்ம அழைக்கிறப்ப நம்ம ரெடியா போறோம். உடனே அந்த இந்த வீட்டு மேல உள்ள அட்டாச்மெண்ட் குறைஞ்சிடும். அது மாதிரிதான் ஆன்மீக உலகத்துடைய மகத்துவம், ஆன்மீக உலகத்துடைய பெருமைகள் தெரியப்ப நேச்சுரலாவே பௌதிக உலகத்தோட இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்த அந்த துயரங்களை பார்த்து நமக்கு ஒரு நேச்சுரலா ஒரு டிட்டாச்மெண்ட் வரும். சோ ஆன்மீக உலகம் ஃபிக்ஷன் கிடையாது. ஆன்மீகம் பகவானுடைய வாசஸ்தலம் முழுக்க முழுக்க உண்மை. இது பகவத்கீதையில மட்டும் சொல்லப்படல, பைபிள், குரான் மற்ற எல்லா புனித ஸ்கிரிப்சர்லயும் வந்து கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளது வந்து இந்த மாதிரி வைகுண்டம், கோலக விருந்தாவன் சொல்லிட்டு ஆன்மீக உலகத்தை வந்து விரிவா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோடைய இன்ஃபர்மேஷன். இதுவும் பாத்தீங்கன்னா கோலக விருந்தாவனுடைய ஒரு ஆர்ட், ஒரு இதுவா வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜீவாத்மா வந்து திருப்பி ஆன்மீக உலகத்துக்கு திரும்புறப்ப எவ்வளவு வந்து ஒரு ஈகரா வந்து அதை ரிசீவ் பண்றாருன்னு சொல்லிட்டு பிருஹத் பாகவதாமிர்தான்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் அவங்க வந்து எழுதின புத்தகங்கள்ல வந்து ஒரு ஆத்மா எப்படி வந்து இந்த பல லோகங்களையும் இந்த பூ உலகம் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு உலகத்தையும் தாண்டி போய் கடைசியில கடவுள்கிட்ட போய் சேர்றப்போ பகவான் அது அந்த ஆத்மாவை இவ்வளவு சந்தோஷமா வரவேற்கிறான்னு சொல்லிட்டு வர்ணனை இருக்கு. பிருஹத் பாகவதாமிர்தத்துல கோபகுமார்னு ஒரு ஜீவாத்மா எப்படி இந்த பௌதிக உலகத்தெல்லாம் தாண்டி கைலாசம் தாண்டி போறாரு, அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு அப்புறம் பிரம்மஜோதியை தாண்டி போறாரு. ஃபர்ஸ்ட் இந்த கீழ் உள்ள லோகத்துக்குலாம் போயிடுறாரு, மகர்லோகா, ஜனலோகா, தப்பலோகா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரம்மஜோதியை தாண்டி போறாரு. பிரம்மஜோதிக்கு அப்புறம் கைலாசம் தாண்டி போறாரு, கைலாசத்துக்கு அப்புறம் வைகுண்டம் போறாரு. அவர் வைகுண்டத்துல கூட பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தாசிய பாவம் தான் கிடைக்கும். அதுலயும் இல்லாம அது மேல போறாரு. கடைசியா கிருஷ்ணகிட்ட போய் அந்த கோலகுருந்தாவன்ல அந்த பிரேம பாவத்துல போறாரு. இப்போ பகவான் வந்து எப்படி அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு பகவானுக்கிட்ட அவ்வளவு ஒரு ஆர்வமா பண்ணி அவரே மூர்ச்சி அடைஞ்சிடறாரு, மயக்கத்துல போயிடுறாரு, அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல, எக்ஸ்ட்ரஸில. அது மாதிரி நாம கடவுள்கிட்ட போறோம்ன்றது ஒரு ஆசை. ஆனா நம்ம வச்சிருக்கிற ஆசையோட கடவுள் வந்து நமக்கு அந்த ஆத்மா என்கிட்ட திரும்பாதான்னு சொல்லி அவருக்கு நம்மளை விட ஆசை ஜாஸ்தி இருக்கிறதா வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. பிள்ளை அப்பா கிட்ட போறத விட அப்பா வந்து இந்த பிள்ளை நம்ம கிட்ட வந்தா எவ்வளவு சந்தோஷம்ன்றது, பிள்ளை அப்பாவை பாக்குறது ஒரு சந்தோஷம். ஆனா அப்பா அந்த பிள்ளைய வர்றதை பார்த்தா இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி, அவங்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் வந்து இங்க இந்த பெயிண்டிங்ல வந்து சொல்லப்படுறது. நாம ஆசைப்படுறது ஒண்ணு, ஆனா நாம ஆசைப்படுறதோட பகவான் நம்மளுடைய வருகைக்காக நம்மளோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாவும் அதுக்கான சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாருன்றதுதான் இங்க இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்பப்ப ஆச்சாரியர்கள் மெசஞ்சர் ஆஃப் காட்னு சொல்லி ப்ரோஃபட்டோ கிரைஸ்டோ நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டங்கள்ல அவர் ஏன் நிறுத்துறாருன்னு கேட்டா நமக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரத்தினால நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், எதுவுமே பகவான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அப்போ கலியுகம் போக 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 என்ன ஆகும்னா மக்களுக்கு ஆன்மீகத்துல உள்ள நாட்டம் நம்பிக்கை எல்லாம் குறைய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இப்பவே பாத்தீங்கன்னா தெரியுது நிறைய பேர்
கோயில்களுக்கு எல்லாம் போறாங்க. கூட்டம் ஒரு வாட்டி கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி இருந்தாலும் மக்களுக்கு இந்த பௌதிக சுகத்தை அனுபவிக்கணுன்ற ஆசையில தான் கோயிலுக்கு போறாங்க. வச்சு உண்மையா கடவுள் கிட்ட போகணும் அப்படின்ற ஆசை எத்தனை பேர் கடவுள் முன்னாடி வைக்கிறாங்கன்னா, திருப்பி உங்ககிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வைக்கிறாங்க. சோ அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சின்ன வயசுல நமக்கு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறப்ப இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஆசைகள் நிறைய இருந்தாலும், வயதாவ நமக்கு உடல் உபாதைகள் நிறைய வர வர ஒரு 60, 70 தாண்டறப்ப நம்ம அதே கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்? ஐயோ! எனக்கு நீ இந்த உடம்புல இருக்க முடியாது. என்ன எப்படியாவது நீ திருப்பி கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நாமளே வேண்டுறோம். அந்த மாரி ஒரு உலகத்துல தான் துக்ககரமான உலகத்துல தான் இருக்கோம். அதனால இந்த வாழ்க்கை வாழறப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இந்த கையில பௌதீக வாழ்க்கை, இந்த கையில வந்து ஆன்மீக வாழ்க்கை. 2 பக்கம் எடுக்கிறப்போ, ஒரு டைம் இந்த பௌதீக வாழ்க்கை நம்மள கைவிட்டு போயிடும். நம்மளே பார்க்கிறோம். வயதாவ நமக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சுரும். பிள்ளைகள் ஆகட்டும், உறவினர்கள் ஆகட்டும், நமக்கு அந்த ஏர்னிங் பொட்டன்ஷியல் அந்த இதுவா இருக்கிறப்ப வரைக்கும் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பெக்ட், கெட் டுகெதர் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. பட் நமக்கு அந்த சரீரத்துல உள்ள கேப்பபிலிட்டி நமக்கு அந்த இதெல்லாம் போக என்ன ஆகும்னா, நம்மள இயற்கையாவே இந்த உலகம் நம்மள ஒதுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அடுத்த சந்ததியினருக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்பயிலேருந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைய நம்ம எடுத்தாதான் என்ன ஆகும்னா, அந்த டைம்ல நம்ம ஒதுக்குறப்ப டக்குனு இத ஸ்ட்ராங்கா பிடிக்கும். டேஸ்ட் வரும். டேஸ்ட் வந்து ஒரு நாள்ல வராது டேஸ்ட். அது வந்து நம்ம சூக்ஷமமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்பயிலிருந்து பண்ணாதான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆன்மீகத்துல டக்குன்னு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னா ஒரு நாள்ல முடியாது. இப்பயிலிருந்து பிராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு அதுல இது பண்ணும். அதனாலதான் நெறைய பேருக்கு இந்த ட்ரெய்னிங் இல்லன்னா என்ன பண்றாங்க, 60 வயசு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரிட்டயர் ஆவான். கவர்மெண்டே சொல்லிடுது 60 வயசுக்கு மேல உங்க சரீரத்தால இனி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் ரிட்டயர்மென்ட் குடுக்குது. இனி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அவங்க ட்ரெய்னிங் இல்லாம என்ன பண்ணுவாங்க, நெறைய பேரு நம்ம ஊர்ல, என்னால சும்மா உட்கார்ந்து பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, லோக்கல்ல ஒரு சின்ன கம்பெனில போய் அதுல கால்வாசி சம்பளத்துக்கு 50,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 5,000த்துக்கு போய் உட்காருவாங்க. ஒரு சம்பளத்துல. ஏன்னா சொல்லுவாங்க, எனக்கு சும்மா உட்கார முடியாது. எனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அப்படியே பழகிட்டேன் அப்படின்னுவாங்க. அப்ப அவங்க அந்த மாரி பௌதிக வாழ்க்கையில அவங்க அவங்களுடைய கடமைகளை செய்யறப்போ, பேரலலா ஆன்மீக வாழ்க்கை, அதுக்கான ட்ரெய்னிங் காலையில எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்காம பகவத்கீதா, பாகவதம் இல்ல ஒரு லெக்சர் கேட்கறது, இல்ல ஆல்டர் ஓப்பன் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, இல்ல ஆர்த்தி காட்டுறது. அப்புறம் என்ன பண்ணணும்? கிராஜுவலா ட்ரெய்னிங் பண்ண என்ன ஆகும்னா, பௌதிக வாழ்க்கையில இருக்கிறப்ப கொஞ்சம் பரபரப்பா பண்ணுவோம். வேலைக்கு போடுறப்ப ஆர்த்தி பண்ணணும், இது பண்ணணும், ஃபாஸ்ட்டா பண்ணுவோம். அந்த பௌதிக வாழ்க்கை நம்ம கடமைகள் முடிஞ்ச உடனே இதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து இறங்க முடியும். ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆனா அந்த நிதானமா பண்ண முடியும். ஆனா அந்த டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சிருக்காங்க. எதுவுமே வந்து கஷ்டப்படுத்தி நம்மள சொல்லல. பிரம்மச்சாரி வாழ்க்கை, நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிசிப்ளினோட இருக்கிற வாழ்க்கை முதல் 18 வருஷம் குருகுலத்துல குருவுடைய கட்டுப்பாட்டுல இதுவாகிறப்போ அந்த பிரம்மச்சாரி லைஃப்ன்றப்போ அவங்களுக்கு நல்ல செல்ஃப் கண்ட்ரோல். இப்ப கூட சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் நீங்க எது கேட்டாலும் உடனே எஸ் ஆமா ஆமான்னு சொல்லக்கூடாது. அது குழந்தைகளை கெடுக்கிறதுக்கு சமம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க இல்லன்னு சொல்லி வளர்த்துட்டீங்கன்னா, இல்ல இது எல்லாமே கிடைக்கும்னா, நாளைக்கு அந்த குழந்தை எதிர்பார்த்து உனக்கு கிடைக்கலன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா அந்த வாழ்க்கையில அந்த குழந்தை இல்லன்றத கேட்டதே கிடையாது. எது கேட்டாலும் அப்பா, அம்மா வாங்கி குடுத்துடுறாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே இல்ல இது கிடைக்கும், இது கிடைக்காது. இது கிடைக்கும், இது கிடைக்காது. இதுதான் உண்மை. இத அப்படி சொல்லி வளர்த்தா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருது. எப்படி வந்துருதுன்னா, ஓ! சிலது தான் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கும். சிலது கிடைக்காது. இப்ப கிடைக்காதத நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்? அந்த மைண்ட் செட்டோட வரப்ப நாளைக்கு சிலது கிடைக்கிறப்ப அது சந்தோஷப்படுதுங்க. கிடைக்காதப்பயும், இல்ல இது எல்லாமே நமக்கு இந்த உலகத்துல கிடைக்காது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்ப அதனால அதே மாரி நம்ம வந்து இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ரியாலிட்டி. இந்த ஆஸ்டெரிட்டியோட வளர்க்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை. அந்த ஒரு சுய கட்டுப்பாட்டோட கிரகஸ்த லைஃப்ல போறப்ப, அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை முறை, கணவன் மனைவி ஒரு செல்ஃப் கண்ட்ரோலா வாழுறாங்க. 50 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பௌதிக கடமைகளை நிறைவேற்றிட்ட பிறகு, கணவன் மனைவியா வந்து என்ன பண்றாங்க, மோர் டைம் ஆன்மீகத்துக்கு குடுக்குறாங்க. அது கிரகஸ்த ச பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்தம் 50 டூ 60 கணவன் மனைவியா புனித ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் சேவைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, பிள்ளைகள் படிச்சாச்சு, வேலைக்கு போயாச்சுன்றப்போ, நமக்கு அந்த முன்னாடி இருந்த கடமைகள் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் சன்னியாச வாழ்க்கை. ஆனா சாஸ்திரத்துல கலியுகத்துல சன்னியாசம்ன்றது அலௌட் இல்ல. ஏன் அலௌட் இல்லன்னு சொன்னீங்கன்னா, இந்த முதல்ல கிடைச்ச ட்ரெய்னிங் இல்ல பாருங்க. அந்த ட்ரெய்னிங் இல்லாதனால சன்னியாசம் அலௌட் இல்ல. ஏன்னா ட்ரெய்னிங் இல்லாம நம்ம சன்னியாசம் எடுத்துட்டா, அவங்க தவறான பாதையிலயோ, இல்ல நிறைய தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெய்னிங் இல்லாம யாருமே சன்னியாசி ஆக முடியாது. அப்ப இந்த கலியுகத்துல மட்டும் சன்னியாசம்ன்றது புரோஹிபிட்டட். ம். ஒரு எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும் தான்
சில பேர் பிறந்ததுல இருந்து ஆன்மீகத்தை ரொம்ப இதுவா இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க வச்சு. ஜென்ரல் பாப்புலேஷன் சன்னியாசம் இல்லை. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து பிள்ளைகளை வளர்த்த பிறகு அந்த ஆன்மீகத்தை எடுக்கிறதுக்கு இப்பல இருந்து ட்ரைனிங் இருந்தாதான் முடியும். அதனால பாயிண்ட் திருப்பி அதை எம்பசைஸ் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃபுல்லாவே மெட்டீரியல் நோக்கி இருந்தோம்னா நம்ம அந்த ரிட்டையர் ஆன பிறகும் பௌதிகத்தை நோக்கி தான் நம்ம மனது வந்து போகும். நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே. அதனால கிராஜுவல் ட்ரைனிங் கண்டிப்பா தேவை. இப்போ அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, காலையில எழுந்த உடனே பகவானுக்கு ஒரு தண்ணீர் வச்சுட்டு, பூ வச்சுட்டு, ஆர்த்தி பண்ணிட்டு, சாண்டிங் பண்றது, அப்புறம் பாகவதம் படிக்கிறது, அப்புறம் அருகில் உள்ள கோயில்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த கோயில்ல எல்லாம் நிறைய சேவைகள் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிறைய கோயிலுக்கு நீங்க போனீங்களா பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போறது, 4 பேருக்கு பகவத்கீதை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பத்தி சொல்றது, விநியோகிக்கிறது, அப்புறம் மதியம் பிரசாதம் சாப்பிடுறது, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ஈவினிங் உள்ள ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது. இப்படி நம்மளுடைய டைம் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்து அருகில் உள்ள கோயிலோட கனெக்ஷன் வச்சு ஆன்மீக வாழ்க்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அந்த காலத்துல காட்டுல போய் தபஸ் பண்ணாங்க. பட் இப்பெல்லாம் காடு கிடையாது, எல்லாமே சிட்டி லைஃப் ஆயிடுச்சு. சிட்டி லைஃப்னா அருகாமையில் உள்ள கோயிலோட கனெக்ஷன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அந்த இது வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த ட்ரைனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இது சொல்லப்படுது. அதனால வந்து ஆன்மீக வாழ்க்கைன்றது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிற வாழ்க்கை கிடையாது. பௌதிக வாழ்க்கை வாழறப்பவே பேரலா எடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்ப பௌதிக வாழ்க்கை என்ன சொல்லும்? பௌதிக வாழ்க்கையோட முக்கியத்துவம்னா எப்படி லைஃப் லிவிங் லிவிங் எப்படி இருக்குன்றதை பத்தி சொல்லிக் கொடுக்குறதுதான் பௌதிக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்ன சொல்லி கொடுக்கணும்னா ஆர்ட் ஆஃப் லிவிங். அந்த வாழ்க்கை எப்படி வாழறதை பத்தி பௌதிக வாழ்க்கை சொல்லுது. எப்படி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதை எப்படி சரிவர வாழறது தான் ஆன்மீக வாழ்க்கை. அது ரெண்டுமே பேரலா நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஸ்லோகம் 15.6 வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, இந்த ஆன்மீக உலகத்தை பத்தி கிளியரா சொல்றாரு. நா தத் பாஷயத சூர்யோ நா சசங்கோ ந பாவகஹா யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நா தத் பாஷயதே சூரியோன்னா அந்த இடத்துல வந்து சூரியன் கிடையாது. எங்க அடுத்து சொல்றாரு நா சசங்கோ ந பாவகஹா, அங்க வந்து நிலாவும் கிடையாது. இப்ப நம்ம இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோ சந்திரனோ இல்லைன்னா நம்ம கஷ்டம். அப்ப அந்த வாசஸ்தலத்துல சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அப்படி நாத்தத் பாஷியத்த சூரியோ நாசங்கோ நபா எத்கத்வா நான் நிவர்த்தந்தே, எங்கே நீ போனால் எத்கத்வா நான் திரும்பி வரமாட்டாயோ தத்தாம பரமமம்மா, அதுதான் என்னுடைய வாசஸ்தலம். அப்போ கிளியரா சொல்ல பாருங்க, எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அப்படின்னா என்னன்னா சுய ஒளி தேஜஸ். இப்படி இந்த ஒரு கிரகத்துல இருந்து ஒளி தானா வரும். இப்படி ஸ்டார் சொல்றாங்க இல்ல, மூணு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது சன்னோட லைட். ஸ்டார் வந்து செல்ஃப் இல்லுமினேட்டட்னு வாங்க. அந்த மாதிரி ஆன்மீக உலகத்தை எல்லாமே செல்ஃப் இல்லுமினேட்டட். அப்போ ஒரு இடத்துல ஒரு உடம்புல இருந்து தேஜஸ் அந்த ஒளி வர்றதுனால தனியா ஒளியும் தேவையில்லை. மின்சாரத்தினால ஒளிப்பட்ட அதனை அடைபவர்கள், அந்த இடத்தை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்துக்கு திரும்ப விழுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சொல்றது குரு சாது சாஸ்திரம் சொல்றது வந்து ஆன்மீக உலகத்தை பத்தி கிளியரா வந்து 15.6 வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு. நா தத் பாஷியத்து சூரியோ நா சசங்கோ நா பாவகா எத்கத்வா நான் நிவர்த்தந்து, எங்கே போனால் திரும்பி விட தத் தாமம் பரமம் மமா. அந்த தாமம்னா இடம், தாமம் தாம்னா இடம், பரமம்னா சுப்பீரியர் சுப்ரீம், இந்த பௌதிக உலகத்தோட உயர்ந்த குவாலிட்டியில உள்ளது. தாமம் பரமம் மமா, என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஆன்மீக உலகத்தை பத்தி சொல்றாரு. அப்புறம் அந்த ஆன்மீக உலகம் எப்படி இருக்கா, நான் முன்னாடியே சொன்னேன். பிரம்ம சமித்தால வந்து பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ண உடனே தபஸ் பண்ணி அந்த ஆன்மீக உலகத்தை பாக்குறாரு. அவர் பாடுறது பிரம்ம சமித்தையில என்ன பாடுறோம்னா, சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஆன்மீக உலகத்தை பத்தி. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷாவதேஷு சுரபீரபி பாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இது வந்து ஒரு நம்மளுடைய வேத நூல்ல பிரம்ம சமித்தை என்று பிரம்மரால் பாடப்பட்ட சமீதையில 5.29 இது மாதிரி சொல்றாரு. என்னன்னா சிந்தாமணின்றது ஒரு கல். நான் கோவிந்தனை வழிபடுகிறேன்னா கோவிந்தம் ஆதி புருஷன், எல்லா புருஷர்களும் ஆதியான கோவிந்தரை தமஹம் பஜாமின்னா நான் வழிபடுகிறேன். அதுதான் நான் கோவிந்தனை வழிபடுகிறேன். அவர் ஆதி புருஷர், கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. முதல் புருஷனான அவர் பசுக்களை மேய்ப்பவர்.
கிருஷ்ணர் எப்போதுமே தனியா பார்க்க முடியாது, பசுக்களோட தான் எப்போதுமே இருப்பார். ஏன்னா அவருக்கு பசுன்றது ரொம்ப அவருக்கு பிரியமான ஒரு பசுக்களை மேய்ப்பார். இந்த இடம் ஆன்மீக விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட சிந்தாமணின்னு இருக்கு பாருங்க. சிந்தாமணியின் பேரு வந்து இங்கிலீஷ்ல வந்து டச் ஸ்டோன் பேரு. இந்த சிந்தாமணின்ற கற்கள் இங்க வந்து நம்ம செங்கல் வச்சு வீடு கட்டுற மாதிரி அந்த சிந்தாமணி வச்சுதான் அங்க வந்து வீடுகள் கட்டப்படும். அதாவது வீடுகள் கட்டப்படல, வீடுகள் வந்து சிந்தாமணி ஸ்டோன்ல தான் இருக்கும். அதுதான் வந்து சிந்தாமணி பிரகரச சத்மசு கல்ப விருக்ஷா. அப்போ கல்ப விருக்ஷா அப்படின்னா அந்த மரங்கள் பாத்தீங்கன்னா கல்ப விருக்ஷ மரம். முன்னாடி நம்ம பக்தி விருஷா கிளாஸ்ல கூட சொல்லியிருப்போம். கல்ப விருக்ஷ மரம்னா என்னன்னா டிசையர் ட்ரீஸ் பேரு ஆங்கிலத்துல. டிசையர் ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன ஆசைப்படக்கூடுமோ அந்த மாதிரி அந்த விஷயத்த அந்த மரங்களால கொடுக்க உலகத்து சக்தி வாய்ந்த மரங்கள். இங்க பௌதிக உலகத்துல என்னன்னா ஒரு மரம் மாம்பழம் அப்படின்னா மாமரம்னா மாம்பழம் மட்டும் தான் தரும், அது பலாப்பழம் தராது. அப்போ கல்ப விருட்சம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம வந்து அங்க கல்ப விருட்ச மரம் அங்க மாம்பழம் ஆசைப்பட்டா அந்த மரம் மாம்பழம் தரும், அங்க வந்து ஆப்பிள் ஆசைப்பட்டா ஆப்பிள் தரும். அப்போ பிரபுபாதர் சொல்றாரு நீங்க வந்து சமோசா ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மரத்தால சமோசாவும் தர முடியும். அப்போ கல்ப விருட்சம்ன்றது டிசையர் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீஸ். அந்த மரங்கள் நிறைய இருக்கும் ஆன்மீக. சோ சிந்தாமணி கற்களால கட்டப்பட்டதுமான கல்ப விருட்ச மரங்கள் நிறைந்தமான லக்ஷாவர்த்தீஷு சுரபீர் அப்பிபாளையம். சுரபி கவுஸ், சுரபின்னா அங்க பசுக்களை பார்க்கலாம். இந்த பசுக்கள் சுரபி கவுஸ்னா இங்க உள்ள பசுக்கள் வந்து 10 லிட்டர் 15 லிட்டர்னா அது வந்து 24 hours பால் குடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியில உள்ள சுரபி கவுஸ், அதுதான் சுரபி கவுஸ். லக்ஷாவர்த்தேஷு சுரபீர் அபிபாளையந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம். லக்ஷ்மி தேவிக்கு நம்ம சேவை பண்றோம், லக்ஷ்மி பூஜை பண்றோம். அங்க லக்ஷ்மி சஹஸ்ரனா ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள், லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி சஹஸ்ர சதனா ஆல்வேஸ், சத சம்பிரமம் சேவியமானம்னா எப்போதும் அவங்களாம் லைன்ல நிக்கிறாங்களா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக. லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம். சுற்றிலும் லட்சக்கணக்கான கேட்ட வரமளிக்கும் கல்பத்தருக்கள், அது கல்ப விருஷா. இந்த ஆதிபுருஷுக்கும் 1000 லட்சுமிகள் அல்லது கோபிகர்கள் சேவை புரிகின்றனர். அதனால கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணிதான் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் இல்ல, கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு 1000 லட்சுமிகள் லைன்ல நிக்கிறாங்க. லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமான. யாருக்கு? கோவிந்தர். அவர் யாரு? ஆதி புருஷர். அவரை நான் வர்ஷிப் பண்றேன், தாம் அகம் பஜாமி. சோ பிரம்ம சமிதால இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. சிந்தாமணி பிரகரச சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷாவர்த்தேஷு சுரபி ரபி பாளையந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமான கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த பிரம்ம சமிதை சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா சவுத் இந்தியா டூர் வந்தார் ஒரு வாட்டி. சவுத் இந்தியா டூர் வரப்ப ஆதி கேசவ டெம்பிள் திருவட்டாறுல ஒரு டெம்பிள் இருக்கு. இப்ப அது கேரளால இருக்கு, முன்னாடியே தமிழ்நாட்டுல இருக்கு. திருவட்டாறுன்ற ஒரு இடத்துல ஆதி கேசவ பெருமாள் டெம்பிள் கோயில். அந்த கோயில் கருவறையில அவங்க உள்ள இதுல வந்து இந்த பிரம்ம சமிதை அவர் கிடைச்சது. அதை எடுத்த உடனே அவரோட நெஞ்சோட இது பண்ணிட்டு அங்க கிடைச்சதுதான் அந்த பிரம்ம சமிதி. ஏன்னா ஒரு கோயில்கள்ல தான் அந்த புனித நூல்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த முக்கியமான வேத சாஸ்திரம் அந்த பகவானை பத்தியான விஷயங்கள்லாம் லைப்ரரி மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த திருவட்டாறுல அந்த ஆதிகேசவ பெருமாள் டெம்பிள்ல தான் கிருஷ்ண கருணாமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தையும் இந்த பிரம்ம சமிதியும் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சவுத் இந்தியா டூர்ல வந்து எடுத்து அதுல இருந்து அந்த பிரம்ம சமிதியை நமக்கு எல்லாருக்கும் அது கிடைச்சது. அதை வந்து பிரபுபாதர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. இது ஒரு விஷயம். அப்ப நமது துண்டிக்கப்பட்ட தொடர்பு என்னன்னா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். நீங்க கூட நோட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்து கிருஷ்ணன் சொல்றோம்னா சில பேர் கேட்பாங்க ஏன் நீங்க இவ்வளவு இது சொல்றீங்க அப்படின்னா இந்த 7வது ஸ்லோகத்துல 15.7 என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் சொல்ற மமை அம்ச, என்னுடைய அம்சம் அப்படின்றாரு. மமை அம்சோ ஜீவலோகே, இந்த ஜீவர்கள் இந்த லோகத்துல இருக்கவங்க என்னுடைய அம்சம்னா அப்பாவுடைய அம்சம் பிள்ளை. அது மாதிரி மமை அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சனாதனா எட்டர்னல். இந்த ஜீவபூதர்கள் இந்த ஆத்மாக்கள் வந்து சனாதன எட்டர்னல். மனசஸ்திந்திரியாணி, இந்த மனதையும் இந்த 5 இந்திரியங்களை வச்சு இந்த பிரகிருதின்ற இந்த பௌதிக உலகத்துல ஸ்தானி கர்ஷதி கஷ்டப்படுகிறார்கள். கர்ஷத்தினா கஷ்டப்படுகிறார்கள், ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். அப்ப மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்திந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. 7வது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். அதான் நித்தியமான அம்சம்னா சனாதன. ஜீவபூத சனாதனா எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர்.
கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் கண்டிஷன், நம்ம இங்க கண்டிஷன்ல இருக்கிறோம். மனம் உட்பட 6 புலன்கள், 5 புலன்கள் நமக்கு தெரியும், மனதோட சேர்த்து 6. மனம் உட்பட 6 புலன்களும் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். இந்த பௌதிக உலகத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டுட்டு இந்த பௌதிக உலகத்துல மனம் மற்றும் இந்திரியத்தோட 5-6 புலன்களோட கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நமக்கு தெரியுது ஆன்மீக வாழ்க்கை. ஆனா நம்மளுடைய பௌதிக இன்பத்தை டக்கு நிறுத்த முடியல. ஏன்னா நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங். இந்திரியம் ஸ்ட்ராங், மனது ஸ்ட்ராங். அதனாலதான் அவர் சொல்றாரு, மனம் இந்திரியத்தோட ரொம்ப இந்த பௌதிக உலகத்தை என்னுடைய அம்சமான இந்த ஜீவாத்மாக்கள், சனாதன ஜீவாத்மாக்கள் இந்த பௌதிக உலகத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. இதுதான் நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு. நல்லா பார்த்து, மமை அம்சோ அப்படின்றாரு, என்னுடைய அம்சம். அப்ப பகவான் கிட்ட இருந்து நம்மளாம் வந்திருக்கிறோம், அதான் அம்சம்ன்றது. நம்ம ஆனா அந்த பௌதிக உலகத்துல இருக்கோம். சனாதனாம நித்தியமானவர்கள். எதனால நம்ம வந்து பகவான் கிட்ட போக முடியல? அந்த இந்திரியத்தினால, மனதினால இந்த புலனின்ப விஷயங்கள் சிற்றின்பத்துல மாட்டிக்கிட்டு, இங்க அதனால உள்ள கர்ம வினைகள் ஒன்ஸ் அதுல என்கேஜ் ஆயிடுறோம்னா அதுக்குள்ள கர்ம வினைகள் வரும். அதுல பாவம் புண்ணியம் வந்து அதுல கஷ்டப்படுகிறார்கள் சொல்லி இந்த ஒரு ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்போ அந்த இத ரிலேஷன்ஷிப்பை நம்ம பகவானோட திருப்பி ஏற்படுத்திக்கிறது தான் பக்தி யோக முறை. அந்த துண்டிக்கப்பட்ட தொடர்பை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதுக்கு பேர் தான் யோக முறைன்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நமது உண்மையான அடையாளத்துக்கு விழித்துக் கொள்வோம். வாழ்க்கை ஆனந்தமாய் இருக்கும். நான் கிருஷ்ணனுடையவன் இன்னும் ஒரு சுயநினைவுடான முடிவு போதும். மமிவம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதன. அடுத்தது இது போன சாப்டரோட வரிசை. அடுத்தது 15.8 சரீரம் எத் அவாப்னோதி எத் சாபி உக்ரமத்தீஸ்வரஹா கிரித்வைத்தானி சம்யாதி வாயுர் கந்தாம் இவாசயத். அப்படின்னா இந்த சரீரத்தை நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். ரீஇன்கார்னேஷன், மறுபிறவின்னு சொல்றாங்க. பௌதிக உலகத்துல நம்ம சரீரத்தை மாத்திக்கிட்டே இருக்கோம். அது எப்படின்னா, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, முன்னாடி ஆலமரம் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல. இப்போ ஒரு பூ வச்சிருக்கோம், மல்லிப்பூ வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். அப்படியே அந்த பக்கமா காற்று போச்சுன்னா ஒரு அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு பதிவு இந்த மல்லிப்பூ வாசம். அது மாதிரி காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஜீவாத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றன. அப்ப என்ன செல்கின்றான் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு பாருங்க, அது அப்படியே போகுது அடுத்த பிறவிக்கு. நமக்கு உள்ள ஆசைகள், நிறைவேறிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், நம்மளுடைய இந்த மென்டல் டெம்ப்ளேட், இந்த உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று, இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இப்போ எப்படின்னு சொல்றான், அந்த ஒரு இந்த கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த இலையை கெட்டியா பிடிச்சிக்கும், அந்த இன்னொரு இலையை வந்து டச் பண்ண பிறகுதான் இந்த இலையை விடும். அந்த மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்னொரு சரீரத்தை ரெடி பண்ணிட்டு தான் இந்த சரீரத்தை விடும். அப்போ எப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பிறவியை நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அது மேபி உயர் பிறவியா இருக்கலாம், இல்ல மனித பிறவியா இருக்கலாம், இல்ல தாழ்ந்த பிறவியா கூட இருக்கலாம். அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜடவுலில் இருக்கும் உயிர்வாழி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் அடுத்த வாட்டி இந்த சைக்கிள் முடியவே முடியாது, வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான்னு சொல்லி 18.8 இருக்கு. அப்போ இந்த உள்ள பௌதிக உலகத்தோட பாக்குறோம். நம்ம 8லயே பார்த்தோம், பரத்தை அடைதல்ல அப்படி எங்க போனாலும் பிரம்ம புவனான் லோகா, பிரம்மலோகத்துல இருந்து பாத்தாள லோகம் வரைக்கும் போனாலும் புனராவர்த்தின்னு அர்ஜுனா திருப்பி வருவோம், பிறப்போம். மாம் உப்பேத்தியா து கவுந்தேயா, என்னை வழிபட்டால், கிளியரா சொல்ற, மாம் உப்பேத்தியா கவுந்தேயா புனர்ஜென்ம நான் வித்தியதே, இனி மறுபிறவி கிடையாது. சோ பகவத்கீதை போக்கஸ் பண்றது என்னன்னா, நமக்கு திருப்பி பிறவி இல்லாம இருக்கிறதுக்கும், நம்மளுடைய நித்திய வாசஸ்தலமான நம்மளுடைய வீடு, ஹோம், நம்ம என்னைக்குமே வீட்டுல போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல போனா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் தாங்கன்னா 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த பௌதிக உலகம்ன்றது ரிலேட்டிவோட வேர்ல்டு, வீடு தான். இங்க வந்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளுடைய வாசஸ்தலம், நம்மளுடைய உண்மையான வீட்டுக்கு போனா மட்டும்தான் அந்த புனர்ஜென்மத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க போனா மட்டும்தான் முக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை கிடைக்கும்ன்றது பகவத்கீதையோட கன்க்ளூஷன். மாமுப்பேத்தியா, அதுக்கு என்னை வழிபட்டால் கௌந்தேயா குந்தியின் மகனே புனர்ஜென்மனா வித்தியத்தை, திருப்பி வந்து அடுத்த ஜென்மம் கிடையாது. ஆனா நீ எங்க போனாலும் சரி, பிரம்மலோகத்துக்கு சொன்னாலும் பாதாள லோகத்துக்கு போனாலும் புனராவர்த்தி திருப்பி வருவார். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்து பிறப்பும் இறப்புக்கும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனை என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி 8.14 சொல்றாங்க.
ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆன்மீக உலகத்துக்கான இதுக்கு ரிலேட் பண்ணி அந்த 8.16 இங்க கோட் பண்றாங்க. அப்ப இங்க உள்ள 14 உலகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சத்தியலோகம்னா பிரம்மா லோகம். பிரம்மா அங்க இருப்பார். பிரம்மா தான் நம்மளை படைக்கிறாரு. செகண்டரி கிரியேட்டர். அவர் வந்து சத்தியலோகத்துல இருக்கார். தப்பலோகத்துல வந்து சனத்குமாரர். பிரம்மாவுடைய 4 பிள்ளைகள். அவங்க வந்து சனத்குமாரர். அவங்க வந்து தப்பலோகத்துல தபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனலோகத்துல இருந்து பிரஜாபதி. பிரஜாபதினா அவங்க மாநிலங்களுக்கு புரோஜினிட்டர்ஸ்னுவாங்க. அவங்கதான் வந்து அவங்களுக்கு நம்ம வரதுக்கு காரணமாக வந்து பிரஜாபதிஸ். அவங்கதான் வந்து என்ன பண்ண பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றவங்க பேர் தான் பிரஜாபதிஸ். அவங்க வந்து ஜனலோகத்துல இருக்காங்க. மகர லோகத்துல யார் இருக்காங்கன்னா பிருகு முனி, நிறைய முனிவர்கள்லாம் இருக்கிற லோகம் வந்து மகர லோகம். இதெல்லாம் மேல் உலகம். சொர்க்கலோகம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தேவர்கள் எல்லா 30 கோடி தேவி தேவதர்கள் சொர்க்கலோகத்துல வந்து ரொம்ப ஹாப்பியான பிளேஸ் இது. ஹாப்பியான பிளேஸ்னா ஆனாலும் டெம்பரரியான பிளேஸ். இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட். சொர்க்கலோகம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். சொர்க்கலோகம், நரகலோகம். அது இங்க இருக்கு. பூவர்லோகம்னா நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிற இடம் பூவர்லோகம். பூலோகம் அப்படின்னா மனிதர்கள். நம்மளுடைய இந்த பூமி இதெல்லாம் சேர்ந்து பூலோகம். அத்தலைன்னா இதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அத்தலைன்னா அசுரர்கள். போதை, மயக்கம். வித்தலை அப்படின்னா அசுரர்கள், பூதங்கள். சுத்தலை மகாபலி இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தலை. மகாபலி தெரியும் உங்களுக்கு, வாமனர்கிட்ட சரண்டர் ஆயிட்டு சுத்தலன்ற இடத்துல இருக்கிறார். ஆனா அந்த சுத்தலன்றது கீழே இலக்க இடமா இருந்தாலும் சொர்க்கலோகத்தோட ஹையர் கேட்டகரின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. ஏன்னா பகவான் அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை கொடுத்துட்டார். சுத்தலன்றது கீழ்நிலையில உள்ள லோகமா இருந்தாலும் சொர்க்கலோகத்தோட அதிக என்ன சொல்ற ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடம் சுத்தல லோகம். அங்க மகாபலி இருக்காரு. தலாத்தல அசுரர்கள், மாயாதானவா அப்படின்றவர் அங்கதான் இருந்தாரு. அசுரர்கள் மாயாதானவா தான் பாத்தீங்கன்னா அந்த இந்திரபிரஸ்தா வந்து கட்டி கொடுத்தாரு டெல்லியில பஞ்சபாண்டவர்களுக்கு. மாயா மகாதல அப்படின்னா நாகலோகம். நாகங்கள் இருக்கக்கூடிய. ரஷாத்தல தைத்தியாஸ் அசுரர்கள். பாத்தாலன்னா வாசுகி. வாசுகின்றது நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மந்தார மலையை கடைந்தப்போ அந்த அதுல இருந்தா எல்லாம் வெளியில வந்ததா சொல்லுவாங்க. நம்மளாம் பார்க்கடலை கடைந்தாங்க. அப்ப வாசுகியை யூஸ் பண்ணி தான் கடைஞ்சாங்க. வாசுகின்ற அந்த நாகம் எங்க இருக்குன்னா பாதாள லோகத்துல. இந்த இடத்துல எங்க டாப்ல இருந்து பாதாள லோகம் எங்க போனாலும் புனராவர்த்தின்னு அர்ஜுனா திரும்பி வருவோம். ஆனா பகவான் கிட்ட போனா இந்த இடத்துல 14 ரொம்ப டிரான்ஸ்லேட் ஆகி போலான்றது தான் வந்து இதோடைய கன்க்ளூஷன். மறுபிறவி சக்கரம்ன்றது வந்து நம்ம என்ன மாதிரி பிறவி ஒண்ணு எடுக்கலாம். பெரிய இந்த ஜலஜா நவலக்காணினா மீன் பிறவியில இருந்து அப்படியே மேல வரும். அது வந்து ஆமை, ஜலஜா நவலக்காணி, அப்புறம் செடி கொடிகளோட பிறவி, ஸ்தாவர லட்சம் கிருமையோர் திருசங்கியா இன்செக்டா வருது, பக்ஷினாம் திசலட்சணம், அதுக்கப்புறம் பறவையா வருது, அப்புறம் வந்து இந்த மேமல் ஸ்பீசிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல சதுர்லட்சாணி மாணவா, அப்புறம் மனித பிறவி கிடைக்குது. இந்த சக்கரத்துல எப்படி வேணா மேலேயோ கீழே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லப்படுது. இப்ப 2வது செக்ஷன் முடிச்சாச்சு. இப்ப 3வது செக்ஷன் வரோம். நம்ம பராமரிப்பவர் எப்படி பகவான் வந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறார் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். 12ல இருந்து 15 சொல்றாரு. 13ல என்ன சொல்றாருன்னா, கம் அவிஷ்யச்ச பூத்தானி தாரயாமி அகம் ஓஜசா புஸ்னாமி சதுஷா சர்வஷா சோம பூத்வா ரசாத்மகா. ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம். நம்ம உடலை பகவான் எப்படி பராமரிக்கிறார். இது 15.13ல நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகின்றேன். நமக்கு தெரியும் எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு இந்த 9 கிரகம் நவகிரகம் அது தெரியும். நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகின்றேன். யாரு? பகவான். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. இந்த ஆர்பிட்லயே தான் இருக்கும். அந்த சயின்ஸுக்கு தெரியாது. சயின்ஸ்ல கிராவிட்டி இல்லைன்றாங்க. பட் இந்த ஆர்பிட்லயே எப்படி நவராம கரெக்டா அந்த ஆர்பிட்ல இருக்குன்னா எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். வாழ்வு ரசத்தான் அந்த ஜூஸ். இப்ப நீங்க இப்போ வாட்டர் மெலன்லாம் சீசன் வாட்டர் மெலனும் மாம்பழமும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்கும். எல்லா காய்கறிகளும் உள்ள ஜூஸ், அதான் சத்து. அந்த இது எப்படி வருது இந்த ஜூஸ் அப்படின்னா, அது சயின்டிபிக்காவும் பாத்தீங்கன்னா அந்த மூன் லைட்ல எல்லாம் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. சன்லைட்ல நல்லா குரோத் ஆகும். மூன் லைட்ல அந்த ஜூஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ நான் சந்திரனாகி எல்லா காய்கறிக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். அதை சாப்பிட்டா நமக்கு எப்படி அந்த தெம்பு வருது அப்படின்னா அந்த வாழ்வு ரசத்தை பகவான் தான் கொடுக்கிறார். அதனாலதான் இதுக்கு வந்து உடலை பராமரிப்பவர்ன்றதுல 15.13ல கிரகங்கள் அவர் தான் இந்த ஆர்பிட்ல நிக்க வைக்கிறாரு. அவரையே சந்திரனாகி அந்த காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் அந்த வாழ்வு ரசத்தை கொடுத்து நமக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கிறார் உடல் மூலமா. இது ஒரு ஸ்லோகம். அப்போ உடலை பராமரிப்பவர்னா நம்மளே பாக்குறோம் எப்படி வந்து அந்த எவாபரேஷன் எப்படி ஆகுது. நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே சைக்கிள் சிம்பயாட்டிக்னா மரங்கள் வந்து ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்ப 2 பேரும் மியூச்சுவல். அப்போ ஒரு கம்பெனியோட வேஸ்ட் இன்னொரு கம்பெனியோட ரா மெட்டீரியல்.
இதுக்கு பிறகு சிம்பியாட்டிக்னா எதுவுமே வேஸ்டா போகுது. இப்ப பகவானுடைய சிருஷ்டியில பாத்தீங்கன்னா மரங்கள்ல இருந்து என்ன ஆக்சிஜன் வருது, நம்ம கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்ப நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் அதுக்கு ஃபீடு, அதோடைய வேஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு ஃபீடு. அப்போ எதுலையுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைக்கிளா அழகா கொடுத்துருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சூரியனை கொடுத்துருக்கிறாரு, அதுல இருந்து என்ன பண்றாரு, கடல் நீரை வந்து ஆவியாக்குறாரு, அது மேகமா போகுது, மேகமாயி அது என்ன ஆகுது, எங்கெல்லாம் போய் மழையா பொழியுது, மழையா பொழிந்து என்ன ஆகுது, அது மலைகள்ல இதுவாகி நதிகளா ஓடுது, நதிகளா ஓடி என்ன ஆகுது, கடைசியில் நதிகள் கடல்ல கலக்குது. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். அப்போ அந்த இங்க தேவையான மழை நீராகும், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீர் இல்லைன்னா நம்மளால ஒரு நாள் கூட 2 நாள் கூட நம்மளால உயிரோட இருக்க, காற்று நீர்லாம். அப்ப அதெல்லாம் எப்படி பகவான் இந்த சிருஷ்டியில சயின்ஸ் பண்ணி கொடுக்கல, இதெல்லாம் வந்து இயற்கை பண்ணிருக்கு. இயற்கையை யார் பண்ணா, பகவான் பண்ணார். மயாதக்ஷேன பிரகிருதி, இந்த இயற்கை வந்து என்னுடைய கட்டளைப்படி நடக்குதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்காரு 9th சாப்டர். மயாதக்ஷேன பிரகிருதி சூரிய தேஜ சராச்சரம். அந்த பஞ்சபூதங்களும் எப்படி பகவான் வந்து சிருஷ்டி பண்ணி இந்த உடலை பராமரிக்கிறார்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உடலை அது மட்டுமா பராமரிக்கிற, ஜூஸ் வெளியில இருந்து ஜூஸா கொடுக்குறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய கதம் தேஜோ, சூரியனின் ஒளி அவர்கிட்ட தான் வருது. கம் அவிஷ்யச்ச பூத்தானி தாரயாமி, கிரகங்களை பராமரிக்கிற 2வது செக்ஷன். புஷ்ணாமி சௌஷித சர்வ, அனைத்து காய்கறிகளில் சாரை தருகிறார். ஓகே. வைஸ்வானரன்றது இந்த ஜீரண சக்தி. பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ சாப்பிடுறோம், பிஸா சாப்பிடுறோம், இது சாப்பிடுறோம், அது சாப்பிடுறோம், சாப்பிட்டு நம்ம பாட்டு படுத்துடுறோம், சில டைம் ஹெவியா சாப்பிடுறோம், சில டைம். அந்த ஜீரண சக்தி என்னன்னா வயிற்றுல ஒரு அக்னி இருக்கு, அது ஆசிட் தான் அக்னின்றாங்க. அப்ப அவர் வந்து அந்த ஆசிடா அந்த வைஷ்ணவ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்னிஸ் இருக்கு நம்ம உடம்புல. சாஸ்திரத்துல நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்காது என்னென்ன மாதிரி இது இருக்குன்னு. அந்த ஜீரண அக்னி அப்படின்றது அது ஆசிட், அது இருந்தா தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அதனால அப்படிதான் மறுவேளை காலையில சாப்பிட்டா மதியம் பசிக்கிறது காரணம் அந்த ஜீரண சக்தி. அது பகவானுடைய அந்த இதனாலதான் நடக்குது. நான் வந்து அந்த உடலுக்குள்ள அந்த வைஷ்வானர அக்னியா இருந்து நான் நீங்க சாப்பிடுறத நான் தான் செரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. வைஸ்வானர ஜீரண சக்தி. பிராணா பானா சமயுக்தா பசாமி அன்னம், வெளியிலும் உள்ளம் செல்லும் காற்றால் உணவை செரிப்பது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் நிறைய பண்றாரு. வெஜிடபிள்ஸ் அது வந்து 15.14 சொல்றாரு. அகம் வைஸ்வானரோ பூதா பிராணினாம் தேகம் ஆசிதா பிராணா அபானா சம்யுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம் அப்படின்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 15.14 அந்த ஸ்லோகத்தோட படிக்கிறேன். 14 என்ன சொல்றாருன்னா, எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான், பகவான் தான் இருக்காரு. எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான், உட்சுவாச காற்றுடன் வெளிச்சுவாற்ற காற்றுடன் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கின்றேன். 4 விதமான உணவுனா நம்ம கடிச்சு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு 4 லிக்விடு, சாலிடு, செமி சாலிடு, அந்த மாதிரி 4 வகை இதைதான் நம்ம நார்மலா சாப்பிடுறோம். அதெல்லாம் சொல்ல 4 விதமான உணவை செய்கின்றேன். பச்சாம் அன்னம் சதுர்விதம். சதுர்விதம்னா 4 விதமான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். தண்ணியா குடிக்கிறோம், சாலிடா சாப்பிடுறோம், செமி சாலிடா சாப்பிடுறோம், சிலது வந்து நம்ம சீவ் பண்ணி சாப்பிடுறோம், சிலது வந்து டேஸ்ட் பண்ணி நாக்கால டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். அந்த 4 விஷயங்கள், அந்த 4 விதமான உணவு விஷயங்கள் வந்து உள்ள வந்து நான் தான் அந்த வெளிச்சுவாச காற்றுடன் இணைந்து உட்சுவாச காற்றுடன் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கின்றேன்னு சொல்லி உடலை பராமரிப்பவரை பார்த்தோம். அப்போ வாழ்க்கைக்கான பாடம், நாம் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளோம் என விழிப்புணர்வு மிக்க நன்றி உணர்வை பணிவையும் அளிக்கின்றது. அப்ப பகவான் தான் நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னு நமக்கு அது புரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாமே கடவுள் இல்லாம நமக்கு ஒரு அணுவும் அசையாதுன்றது நமக்கு தெரியறப்போ, அந்த உணர்வு நமக்கு இருக்கிறப்ப நம்ம பகவான்கிட்ட நன்றி உணர்வோட பணிவையும் நமக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு வாழ்க்கைக்கான பாடம். அடுத்தது மனதையும் ஆத்மாவையும் பகவான் எப்படி பராமரிக்கிறார். பராமரிப்பு ஒரு செக்ஷன் கீழே நம்ம வந்து உடலை எப்படி பராமரிப்பார் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தா ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதேச்ச சர்வேர் அகமேவ வேத்யோ வேதாந்த வேதவித் ஏவச்சாகம். இதுல என்னன்னா, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, நான் எல்லோருடைய இதயத்திலும் வீட்டுள்ளேன். சர்வஸ்யன எல்லாம், சாகம்னா இருக்கிறேன், ஹிருதியில சன்னிவிஷ்டோன்னா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம மனிதர்கள் மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லா ஜீவராசிகளும் இதயத்துல பகவான் இருக்கா. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தா ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. மத்த அப்படின்னா என்ன பண்றது, ஃப்ரம் மீ, என்கிட்ட இருந்து வருது மத்தா, ஃப்ரம் மீ. ஸ்மிருதினா தெரியும், ஞாபக சக்தி வருது. ஞானம்னா தெரியும், நாலேஜ், அறிவு வருது. அபோகனம் அப்படின்னா மறதி வருது. இப்ப
இப்ப என்கிட்ட இருந்துதான் இந்த 3 விஷயமும் வருது, உள்ள இருந்து வருது. ஞாபகம், மறதி பிளஸ் அறிவு. வேதேச்ச சர்வர் அகமே வேத்யோ, எல்லா வேதங்களும் அறியப்படுபவன் நானே. வேதாந்தக்கு வேதவித் ஏகச்சா, உண்மையில் வேதாந்தத்தை தொகுப்பவனும் வேதங்களை அறிவோம் நான். அப்போ நம்ம எல்லாம் வேதம் படிக்கிறோம், பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் வேத நூல்கள், ரிக், சாம, யஜுர், அதர்வ வேதம், 108 உபநிஷத்து, இதெல்லாம் என்னன்னா இதனால அறியப்படும் பொருள் பகவான். ஏன்னா வேதேச்ச சர்வர் அகமேவ வேத்யோ, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ மனதை ஆத்மாவுக்கான அந்த விஷயத்தை கொடுக்கிறாரு. எல்லா வேதத்தாலும் என்னதான் அறியும், மனதும் சொல்றாரு. எப்படி ஸ்மிருதி, ஞானம் இதெல்லாம் வந்து என்கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பராமரிப்பவர். இது வந்து போன இது வருது. மறதியும் பகவானின் கருணை, அது நம்மை பல துன்பங்கள் இருந்து காக்கிறது. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு நல்ல கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அன்னைக்கு நைட் பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. மறுநாள் அதுக்கு அன்னைக்கு நடந்த நாள்ல 4 மணி நேரம் யோசிக்கிறோம். 2 நாள் கழிச்சு அதை 2 மணி நேரம் யோசிக்கிறோம். அப்புறம் 1 வாரம் கழிச்சு அதை 1 மணி நேரம் யோசிக்கிறோம். அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதை மறந்தே போயிடும். அந்த மறதி எங்க இருந்து வருது அப்படின்னா அது பகவான் கிட்ட தான் வந்திருக்கு. எப்படி சொல்றாரு? மத்தா ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம். மத்தான என்னிடம் இருந்து, ஸ்மிருதிர் ஞாபகம், ஞானம் அறிவு, அப்போகணம் மறதி, 3 வருது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம மறக்கிறோம். ஈவன் நம்ம முன்னாடி ஜென்மத்தை மறந்துட்டோம்னா கூட அதுவும் பகவானுடைய இதனாலதான் வருது. அப்போ ஒரு நாத்திகவாதி கடவுள் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னாலும் அதுவும் பகவானுடைய கருணையினாலதான். ஏன்னா பகவானுடைய கருணை இல்லாம பகவானே மறக்க முடியாது. 24 ஹவர்ஸ் இருப்பார். இப்ப எனக்கு கடவுள் வேணான்னு நினைக்கிறப்பதான் அந்த மறதியை கொடுக்குறாரு. அதே மாதிரி எனக்கு கடவுளோட சிந்தனை எப்போதும் வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா அந்த சிந்தனையும் கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஞாபக சக்தி, ஸ்மிருதியும் அவர்கிட்ட இருந்தா வருது. அதனால ஒரு சில துன்பங்களை மறக்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்லுவோம். காலம் தான் எல்லாத்துக்கும் மருந்து அப்படின்வாங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, 1 மாசம் கழிச்சு எல்லாம் நீங்க மறந்துறீங்க, அந்த காலம் தான் எல்லாருக்கும் மருந்துனாங்க. அந்த மறதியை வந்து பகவான் தான் கொடுக்குது. அப்ப அந்த மனதையும் பராமரிப்பவர் பகவான் தான். ஆத்மாவை பராமரிப்பவர். அப்போ உடலை பார்த்தாச்சு, மனதை பார்த்தாச்சு. யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த மறதியை கொடுக்கலன்னா நம்ம அந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போனா நம்ம எதிர் உயிரை விட்டுருவோம், எல்லாம் சூசைட் பண்ணிப்பாங்க டிப்ரெஷன் ஜாஸ்தியானா. பட் அந்த மறதின்ற ஒரு விஷயத்த கொடுத்து நம்மளை வந்து திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து திருப்பி வாழறதுக்கான ஒரு இதை வந்து பண்றார் பகவான். ஆத்மாவை எப்படி பராமரிக்கிறார்னா வேதேஷ்ட சர்வர் அகமேவ வேத்யோ. இந்த வேத நூல்கள், பகவத்கீதா, வேதாந்தம், உபநிஷத்து இதெல்லாம் ஏன் கொடுக்குறாரு? நம்ம ஆத்மான்றதை தெரிஞ்சுக்கணும், பரமாத்மான என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பரமாத்மாவோட எப்படி கனெக்ட்னு தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா ஆத்மாவை பராமரிக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காரு தான். வேதேஷ்ட சர்வர் அகமேவ வேத்யோ வேதாந்தத்துக்கு வேதவை ஏவச்சாகம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பகவான் வந்து சரீரத்தையும் பராமரிக்கிறார், மனதையும் பராமரிக்கிறார், ஆத்மாவையும் பராமரிக்கிறார். சரீரத்தை வெஜிடபிள்ஸ் டைஜஷன் அப்படி பராமரிக்கிறார். மனதை வந்து அந்த ஞாபக சக்தி, மறதி, அறிவுன்னு கொடுத்து பராமரிக்கிறார். ஆத்மாவுக்காக வேத நூல்கள், ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஆத்மாவை பராமரிக்கிறார். வாழ்க்கைக்கான பாடம், நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும் போது நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நேச்சுரலா மனிதர்களுக்குள்ள இயல்பு. மற்றவர்கள் நமக்கு ஏதாவது செய்யும் போது அது அவர்கள் கடமை என நினைக்கிறோம். மேலும் பகவான் எல்லாவற்றையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்கின்றார். அதுவே காரணமற்ற அன்பு. முன்னாடியே சொன்னோம், எப்படி ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு எல்லா கேர் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு காரணமற்ற அன்பு தான் பகவான் நம்ம மேல வச்சிருக்கிறதுனால அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பராமரிப்புகளை செய்கிறார். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா கீதையின் 3 ஸ்லோகம். 3 ஸ்லோகம்ன்றது ரொம்ப முக்கியம். அது என்னென்ன ஸ்லோகம்னு நம்ம பார்க்கணும். 16, 17, 18 இதுதான் வந்து சாரம்னு போட்டிருக்கோம். சாரம் 3 ஸ்லோகி, வேதாந்தத்தோட சாரம். என்ன ஸ்லோகம் அது? துவா இமா புருஷோ லோகே. துவானா 2, இமா புருஷ லோகே. புருஷானா இந்த லிவிங் என்ஜாயர்ஸ். லோகே, இந்த லோகத்துல 2 விதமான என்ஜாயர்ஸ் இருக்கிறாங்க, ஜீவராசிகள் இருக்காங்க. ஷர அக்ஷர ஏவச்ச, ஒருத்தர் விழுந்தவர்கள், ஒருத்தர் விழாதவர். ஷர அக்ஷரனா விழாதவர். ஏ போட்டா ஆப்போசிட், ஷரனா விழுந்தவர், அக்ஷரனா விழாதவர். ஏவச்ச ஷர சர்வ பூதான் சர்வாணி பூத்தானி குட்டஸ்தோ அக்ஷர குட்டஸ்தோ அக்ஷர உச்சதே. அப்படின்னா தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. துவானா 2, இமாம் புருஷ லோகே. இந்த லோகத்துல 2 தவறக்கூடியவர்கள்லாம் விழுந்த ஆத்மாக்கள், தவறாதவர்கள் விழாத ஆத்மாக்கள். ஆன்மீக உலகத்துல உள்ளவர்கள் விழாதவர்கள், நம்ம எல்லாம் விழுந்த ஆத்மாக்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் நம்மளாம் விழுந்தவர்கள் ஜட உலகில். ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பாத்தீங்கன்னா கிளியரா வந்துச்சு ஸ்லோகம். அதாவது 2 டைப் ஆஃப் லிவிங் என்டிட்டிஸ் இருக்காங்க. ஒருத்தர் விழக்கூடியவர்கள், ஒருத்தர் விழக்கூடியது. அபௌதிகத்துல உள்ளவங்க எல்லாம் விழுந்தவங்க, யாரா இருந்தாலும் விழுந்தவங்க தான்.
ஆன்மீகத்துல உள்ள ஜீவராசிகள் விழாது. இது ஒண்ணு 3 ஸ்லோகில. 2வது ஸ்லோகம். அப்ப உயிர் வாழிகள்ல வீழ்ச்சி அடையவர் எப்போதுமே பௌதிக உலகில் தனித்து அனுபவிக்க விருப்பம். அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். வீழ்ச்சி அடையாதவர்கள்னா ஆன்மீக உலகத்தில் எப்போதும் கிருஷ்ணருடன் இருந்து எப்போதும் ஆன்மீக உலகை விட்டு போகாத இருக்க விருப்பம். சோ அவங்க வந்து ஆன்மீக உலகத்துல பகவானுடைய சேவையில பகவானோட சந்தோஷமா இருக்கிறது தான் வீழ்ச்சி அக்ஷர. ஷரானா நான் ஏன் இவர் கூட என்ஜாய் பண்ணணும், நானே அவரை மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு சொல்றவங்க கீழே வந்து ஜாலியா இருக்கிறாங்க. அவருடைய பௌதிக சக்தியோட நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறது கீழே வீழ்ச்சி அடைஞ்ச ஷர. இது அக்ஷர். 2 உயிர் வாழிகள் இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் உத்தம புருஷஸ்து அனன்யா. அது இங்க இல்ல, நான் படிக்கிறது. உத்தம புருஷஸ்து அன்யா பிரமாத்மேதி உதாரணத்தா யோ லோக திரயம் அவிஷ்யா விபர்த்தி அவிஷ்ய ஈஸ்வரா. இது வந்து 16.15.17 என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இருவருக்கும் அப்பாற்பட்ட உத்தம புருஷனான பரமாத்மா இருக்கின்றார். இப்ப 2வது கேட்டகரி சொல்லிட்டார். இந்த 2 பேர் அக்ஷரா ஷரா மேல பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்கும் நுழைந்து அவற்றை காக்கின்றார். நம்மளே தெரியும். இப்ப இவங்க ஷராவையும் அக்ஷராவையும் பாத்துக்கிறது யாரு? பகவான் பரமாத்மாவா இந்த உலகத்துக்குள்ள இருக்காரு அவருடைய வாசஸ்தலத்துல. அப்போ 2வது கேட்டகரி உண்மையே சொல்லிட்டார். அப்போ கடவுள்ன்றவர் இங்கதான் பராமரிக்கிறார். அப்புறம் 3வது ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். யஸ்மாத் ஷரம் அதிதோ அகம் அக்ஷரத் அபிச்சோத்தமஹ அதோ அஸ்மி லோக வேதேச்ச பிரதிதி புருஷோத்தமஹ. 18 என்ன சொல்றாருன்னா, தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமாக இருப்பதால் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகில் வேதங்களில் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன். இந்த 16, 17, 18 தான் 3 ஸ்லோகின்னு சொல்லி வேதாந்தத்துடைய சாரமா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கான பாடம். மிகவும் உன்னத பக்குவமான நபரை ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் பின்பற்றினால் வீழ்ச்சி அடைபவர்களாக இருந்தாலும் நாம் அனைத்தையும் வெற்றிகளை பெற முடியும். வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் பகவானை பின்பற்றினால் நம்மளும் வந்து ஆன்மீக உலகத்தை போய் வீழ்ச்சி அடையாத ஆத்மாவாக மாற முடியும். அதுதான் இதோடைய கன்க்ளூஷன். வாழ்க்கைக்கான பாடம். வேதங்களில் மிகவும் ரகசியமாக புரிதல். பகவான் கிருஷ்ணரே உன்னத நபர், எனவே அவர் வழிபடத்தக்கவர். இதனை எப்போதும் நினைவுக்கு கொள்வீர்களானால் வாழ்க்கை பக்குவமானதாகிவிடும். இப்ப நம்ம லாஸ்ட் செக்ஷன் விட்டோம். 2 ஸ்லோகம் தான் இருக்கு. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். 15.19 யோமாம் ஏவம் அசம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சா சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா. இது என்ன ஸ்லோகம்? 19வது ஸ்லோகம். எவ்வளவு அழகா சொல்றாரு. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ, வேர்டு அண்டர்லைன், ஐயமின்றி டவுட்டே கிடையாது. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான். இப்ப பகவான், இப்ப நம்ம நினைக்கிறோம் தேவர்கள் கிருஷ்ணர் ஒரு கடவுள், மற்ற கடவுளோட அவரும் ஒரு கடவுள் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி, இவர் தான் பரமபுருஷர் என்று அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அப்ப தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா இவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காருன்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்ப பிரபுபாதர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு டிகிரி தான் படிச்சாரு. ஆனா அவருக்கு சயின்ஸ் பத்தி ரொம்ப சயின்டிபிக்கா நிறைய தெரியலனாலும் எல்லா சயின்டிஸ்டையும் ஆர்கியூ பண்ணார். லைஃப் எப்படி வந்தது, மேட்டர்ல இருந்து எப்படி லைஃப் வரும்னு சொல்லி எல்லாருமே டிஃபீட் பண்ணார். எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். ஏன்னா ஒண்ணு, கிருஷ்ணரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லா விஷயங்களும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சதா. ஏன்னா ஒரு சாம்பிள் சொல்றோம்ல, ஒரு படத்துல ஒரு ரைஸ் ஒரு பானையில ஒரு அரிசி பாதன்ற மாதிரி கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டா கிருஷ்ணருடைய சக்திகள் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு அதோட தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை. அதனால அவங்க உன்னத பக்தி தொண்டுல அவங்க ஈடுபடுறாங்க. இது வந்து அப்புறம் லாஸ்ட் ஸ்லோகம். இதுதான் வந்து புருஷோத்தம யுகத்தோட லாஸ்ட் ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம். எவ்வளவு அழகா திருப்பி சொல்றாரு. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானகா ஏதத் புத்வா புத்திமான் ஷாத் கிருதா கிருத்தியஸ்ச பாரதா. இப்ப பகவத்கீதா சீரீஸ் படிச்சா நமக்கு இது வந்து தெரியுது. இதி, நம்ம சமஸ்கிருதம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நிறைய படிச்சதுனால தெரிஞ்சுக்கணும். இத்தினா இது, குஹ்யதமம்னா சீக்ரெட், குஹ்யானா சீக்ரெட். சாஸ்திரத்தோட சீக்ரெட்டே இதுதான். என்ன சீக்ரெட் பாருங்க, வேத சாஸ்திரத்தின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. இது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அதனாலதான் இது பேர் புருஷோத்தம யோகான்னு பேரு, பகவானுடைய யோகம்.
வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே அனகா அப்படின்னா இதை யார் ஒத்துப்பான்? ஏன் அர்ஜுனர் அனகான்ற வேர்டு யூஸ் பண்றாருன்னா, நமக்கு அந்த பாவம் எல்லாம் இல்லாம இருந்தாதான் அந்த நம்பிக்கையே வரும். இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை வராது. அதனாலதான் இதுல வந்து பாவமற்றவனேன்ற அந்த வேர்டு வந்து அனகா. அனகான்னா சின்லெஸ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். சின்லெஸ் ஒன், பாவமற்றவனே. தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். அப்போ எல்லாரும் ஏன் கிருஷ்ணரை ஒத்துக்கலன்னா இன்னும் அவங்க அந்த விளைவுகள் பாவ விளைவுகள் வெளில வரலான்னு அர்த்தம். ஏன்னா அனாகா அப்படின்றாரு பாருங்க. இப்போ பகவான் எந்த ஐடென்டிட்டி டக்குன்னு ரிவீல் ஆகுது, ரகசியம். பகவான்ன்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியாது யாரு கடவுள். எல்லாரையும் கும்பிடுறாங்க. சில பேர் கடவுளை கும்பிடுறாங்க, தேவர்களை கும்பிடுறாங்க, சில பேர் முனிவர்களை கும்பிடுறாங்க, சில பேர் வந்து சாமியார்களை கும்பிடுறாங்க, சில பேர் முன்னோர்களை கும்பிடுறாங்க. ஆனா உண்மையான கடவுள் யாரும் எல்லாருக்கும் தெரியாது. அது நம்ம வந்து இந்த பாவ விலைகள் எல்லாம் தொலைச்சிருந்து நமக்கு அந்த ஒரு பக்குவ நிலை இருக்கிறப்ப வந்து அனகா அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து நமக்கு அந்த உண்மையான கடவுள் யாரும் தெரியாது. அதனால மத்தவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. அவங்க ஒத்துக்கவும் போறது இல்லை. நமக்கு அந்த பிராப்தம் கிடைச்சத கடவுள் பகவத்கீதை குரு சாது சாஸ்திரம் மூலமா நமக்கு அது வெளிப்படுத்திருக்காருன்னா அது நாம செய்த புண்ணியம். அப்போ இந்த 15ஆம் அத்தியாயத்தின் 5 பகுதிகள் ஜட உலகின் பற்றிலிருந்து விடுபடுதல் ஃபர்ஸ்டே பார்த்தோம். அசங்க சாஸ்திரேன திருடேன சத்வா, பற்றின்மை என்ற ஆயுதத்தால் இந்த இதை வந்து கட் பண்ணணும். பௌதிக உலகத்தின் ஆன்மீகத்தை பிரதிபலிப்பு பண்றது. தலைகீழான அரச மரத்தின் உதாரணம் ஆதியை காண இயலாது, பற்றின்மை கொண்டு விட்டி வீழ்த்த வேண்டும். அப்ப ஜீவன்களின் பரிணாமம் எப்படி சந்திரன் சூரியனால் ஒளியூட்டுற ஜீவன்கள் அனைவரும் கிருஷ்ண நித்திய அம்சங்கள் பார்த்தோம். ஜீவன் உடலை மாற்றும் போது உணர்வுகளை எடுத்து செல்கின்றான். முட்டாள்கள் உணர முடியாது, ஞான கண்களால் உணர முடியும். இதுல நடுவில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுல நம்ம டிஸ்கஷன்ல சொல்லல. இத முட்டாள்கள் வந்து எப்படி இந்த உடல் வந்து இன்னொரு உடல்ல மாறுதுன்னு தெரியாது, அது பார்க்க முடியாதுன்றாங்க. ஆனா இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களால அது பார்க்க முடியும், ஞானம் கண்களால் உணர முடியும். அதனாலதான் நிறைய பேர் மறுபிறவின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதை உணர முடியாது. நம்ம இந்த ஆன்மீக பாதையில உள்ளவங்களால மட்டும்தான் அது உணர முடியும். அதனாலதான் அந்த ரீபர்த்ன்றது வந்து எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் சொன்ன மாதிரி சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணரே உலகினை பராமரிப்பார். ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். உடலை எப்படி பராமரிக்கிறார்? சூரியன், சந்திரன், அக்னி மற்றும் கிருஷ்ணன் தோன்றுகிற நிலவின் மூலம் காய்கறிகளுக்கு தேவையான சக்தி அளிக்கின்றார். செரிப்பதற்கு தேவையான நெருப்பும் அவரே எல்லா இதயத்திலும் வந்து ஞாபகம், அறிவு, மருதி அளிக்கின்றார். வேதங்களால் உணரப்பட வேண்டிய தொகுத்தவர், அறிந்தவர், எல்லாமே நமக்கு தெரியும். அப்புறம் கீதையின் 3 ஸ்லோகம் பார்த்தோம். லாஸ்ட் செக்ஷன் வேதாந்தத்தின் சாரம். கட்டுண்ட ஜீவன்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள், ஹியூமன். இறைவனின் விருப்பத்துடன் ஒன்றிணைந்தவர்கள் தவறிழைக்காதவர்கள். அவருடைய விருப்பப்படி வாழறவங்க மேல இருக்கிறவங்க, அவருடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க இங்க இருக்கிறவங்க. இருவருக்கும் அப்பால் பரமாத்மா கிருஷ்ணரே அந்த பரமாத்மா. 5வது கிருஷ்ணரை அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் பக்தியில் ஈடுபடுவான். இதுதான் இந்த 15 5 பகுதிகள். அதோடைய சார்ட். வீடா விடுதியா? பௌதிக உலகம்ன்றது தற்காலிகம், ஆன்மீக உலகம்ன்றது சொந்த வீடு. அதனால அங்க போறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், இங்கே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதை புரிந்து கொள்வர் வேதங்களை அறிபவர். ஆன்மீக உலகத்தை பத்தி டீட்டெயில் 6-11. ஆன்மீக உலகின் பண்புகள், பௌதிக உலகின் பண்புகள், கிருஷ்ணனுடன் நாம் இழந்த தொடர்பு, மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனா. பராமரிப்பவர், உடலை பராமரிப்பவர், மனதை பராமரிப்பவர், ஆத்மாவை பராமரிப்பவர் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு 3வது செக்ஷன். 4வது 3 ஸ்லோகி பகவத்கீதை சாரம். வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள், வீழ்ச்சி அடையாத ஜீவன்கள், தனித்து அனுபவிக்க விரும்பும் வீழ்ச்சி அடைந்தவர்கள், எப்போதும் கிருஷ்ணனுடைய அந்த இருக்கிறது வந்து அவங்க ஆன்மீக உலகத்துல இருக்கிறாங்க. இதுதான் வந்து இன்னையோட செக்ஷன். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு பிரபுபாதர் சொல்வார், அத்தியாகாரா அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பொருள் சேர்த்தாலோ இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ரெண்டுமே அத்தியாகாரம் அப்படின்றார். செல்வம் சேர்த்தால் நம்மளுடைய பக்தி சிறஞ்சு போயிடும் டெஃபினட்டாக. ஏன்னா அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்த்தால் செல்வத்தை வந்து பாதுகாக்கிறது கஷ்டம், அதை செலவழிக்கும் பொழுதும் கஷ்டம். செலவழிக்கும் போது ஐயோ நம்மகிட்ட போகிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். பாதுகாக்கிறதும் கஷ்டம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் மக்கள் செல்வம் தான் அவங்களுக்கு ஒரே குறிக்கோள். ஸோ செல்வத்தை எப்படி பறிக்கிறது அப்படிங்கிறது தான் மக்களுடைய குறிக்கோளாக இருக்கும். தென் செல்வத்தை சேகரிக்கும் பொழுது கஷ்டம், சேகரிக்கும் பொழுது கடுமையாக முயற்சி செய்யும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துக்கம்தான். செல்வம் கூட டீல் படும் பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துக்கம்தான். ஒரு தூய பக்தர் எப்படிப்பட்டவன்? கல், தங்கம் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்குறாரு. ரோட்டில் கிடக்கக்கூடிய கல்லும் விலை மதிப்பு ரொம்ப அதிக மதிப்பு கொடுத்துருக்காங்க மக்கள், தங்கம், அதையும் சமமாக தான் பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் அவர்கள் பக்தர்கள், தூய பக்தர்கள் எதற்கு வேல்யூ கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா
கிருஷ்ண பிரேமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் மேலே அன்பு அது விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம். ஸோ நம்ம எல்லாமே இந்த உலகத்துல பணத்துக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. பணம்ன்றது தவறு கிடையாது. பட் அதுக்கு ஓவரா முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னாடியே அதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறது தவறு. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு நம்மளை பராமரிப்பவர் கடவுள். நம்ம இவங்களாம் இந்த பணம் தான் பராமரிப்பது அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் கான்சியஸை உணர்வை மாற்றும். அதுதான் முக்கியம். தேவைக்கு அதிகமான விஷயங்கள்ல நம்ம எதுல ஈடுபட்டாலும் நம்மளுடைய பக்தி அது பாதகமாகும் அப்படின்றது தான் வந்து. அடுத்தது வந்து 16வது சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். இது ப்ராக்டிக்கலான சாப்டர். எப்படி 14 சாப்டர்ல பார்த்தோம் 3 குணங்கள். அது மாதிரி தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். யாரையும் குறிப்பிட்டு இவங்க தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் சொல்ல இயல்புகள்னா இது வந்து மென்டாலிட்டி. ஸோ அது வந்து தெய்வீக மற்றும் அசுரர்கள் டிவைன் அண்ட் டெமானிக்னு பேர் இங்கிலீஷ்ல. 16வது சாப்டர். அதுல 3 செக்ஷன் தான். இது வந்து சின்ன சாப்டர் 24 ஸ்லோகங்கள். தெய்வீக மற்றும் அசுர குணங்கள், அசுர இயல்புகள், அப்புறம் வந்து தெய்வ தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு. இது நம்ம தெய்வீக குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த சாப்டர்ல பகவான் வந்து விரிவா சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல எப்போதுமே 2 கேட்டகரியான மக்கள் உண்டு. நல்லவர்கள் இருக்கிறாங்க, தீவர்களும் இருக்கிறாங்க. தீவர்களாலதான் இவ்வளவு பிரச்சனை. நல்லவர்களால மழை பெய்யுது, இது நடக்குது. ஸோ அதனால 2 கேட்டகரி மக்கள் சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட குணங்கள் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்னன்னு சொல்லி ப்ராக்டிக்கலான சாப்டர் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா. 15வது அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் ஏதாவது நீங்க இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல வந்து பிரபுஜி நம்ம இது இப்ப நம்ம ஒரு வகையான உடலை பெற்று இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த உடலை தீர்மானம் பண்ணிட்டு தான் நம்ம இறக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? மாதாஜி. அப்போ வந்து திடீர்னு இந்த ஆக்சிடென்ட், சூசைட் அப்படிலாம் பண்ணிருக்காங்கல்ல, சோ அவங்களோட நிலைமெல்லாம் என்னது பிரபுஜி? அது வந்து அதான் மாதாஜி. எப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப வாழற வாழ்க்கையை வச்சு நமக்கு அடுத்த பிறகு எப்படி வரும்ன்றது தெரியல. ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கு, பௌதிகமா இருக்கா, எதை நோக்கி இருக்குன்றத வச்சுதான். இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிறானாலும் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அவருடைய கர்ம பலன் ஆல்ரெடி இருக்கும். அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது இருக்கும். அவருடைய ஆசைகள் என்னென்னு இருக்கும். அவருடைய அந்த வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவர் டக்குன்னு போயிட்டா கூட அந்த ஒரு இது வந்து அந்த கர்ம பலன் வச்சுதான் அவருக்கு அடுத்த பிறவி. இப்ப அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, கர்மனா தெய்வ நித்திரையில ஜந்தூர் தேவபக்தி அப்படின்னா, இந்த கர்மனா நம்மளுடைய கர்மத்தை பொறுத்தும், தெய்வ நித்திரைனா நமக்கு மேல உள்ள தேவர்கள் இருக்காங்க. தெய்வ நித்திரைன அவங்க டிசைட் பண்ணுவாங்க நம்ம கர்மம் என்ன கர்மம் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துட்டு அந்த நம்மளுடைய அவங்களுடைய சூப்பர்விஷன் கேடுதான் கர்மனா தெய்வ நித்திரைன ஜந்தூர் தேவபக்தி ஸ்திரீயோ பவிஷ்யம். அதாவது அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க அடுத்த பிறவி வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து அந்த எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த ஆத்மா வந்து மழை நீர் மூலமா வந்து அது ஒரு ஆணுடைய விந்து மூலமா வந்து அது பெண்குள்ள போய் அப்படி அவங்களுக்கு அந்த ஒரு பிறவி வருது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. ஸோ ஆக்சிடென்டெல்லாம் போனா கூட அவங்களுடைய கர்மம் வந்து ஒரு லைஃப் கிடையாது இல்ல மாதாஜி, நிறைய லைஃப் இருக்கும். இந்த லைஃப்ல தான் மேபி 30 வயசுல போயிருப்பாங்களா. அதுக்கு முன்னாடி லைஃப்ல எல்லாம் அவங்க கர்மம்லாம் இருக்கு இல்லையா. அதான் சொன்னாங்க கர்மத்துல கேட்டகரி இருக்கு. சஞ்சித கர்மானா ஸ்டோர்டு கர்மம், ஸ்டாக் வேர் ஹவுஸ்ல உள்ள ஸ்டாக். சஞ்சித கர்மானா பல ஜென்மங்களா நம்ம பண்ண கர்மா பேர் சஞ்சித கர்மா, ஸ்டோர்டு கர்மான்னு பேர். பிராரப்த கர்மானா வந்து நம்ம இப்ப அனுபவிக்கிற கர்மா பேர் பிராரப்த கர்மம். நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் பிறகு அந்த பிராரப்த கர்மா பாக்குறோம். சஞ்சித கர்மா ஒன்னும் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த சஞ்சித கர்மா பிளஸ் இந்த கரண்ட் லைஃப்ல அவர் பண்ண கர்மா எல்லாமே அக்யூமுலேட் ஆகி அதோடைய எவாலுவேஷன் பார்த்துட்டு யார் பாப்பா, கர்மனா தெய்வ நித்திரை. ரெண்டையும் பார்த்து எவாலுவேட் பண்ணி அவரோட என்ன எலிஜிபிலிட்டியோ, அவருக்கு என்ன ஆசை பிளஸ் அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிறவி கிடைக்கும். அது வந்து 14 சாப்டர்ல ஓரளவுக்கு கிளிம்ஸ் கொடுத்துருக்காரு கிருஷ்ணர்.
ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தானம், ஒரு சத்துவகுணத்துல நிலை பெற்று இருக்கவங்க உயர்ந்த லோகங்களை நோக்கி போறாங்க. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசா அப்படின்னா இந்த ரஜோகுணத்துல ரொம்ப இதுவா இருக்கிறவங்க வந்து இந்த பூமி இந்த இடத்துல வந்து பிறக்கிறாரு. அதோ கச்சந்தி தாமசான ரொம்ப கொடூரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள், தாழ்ந்த எண்ணங்களை உடையவர்கள். அதோ கச்சந்தி தாமசான கீழ் நோக்கி போகிறார், கீழ் உலகங்கள். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அத்தல வித்தல தலாத்தல தலாத்தல பாத்தால அப்படின்னு சொல்லி கீழே 7 இருக்கு, மேல நம்ம 7வதுல இருக்கோம், மேல 6 இருக்கு. மேல சத்தியலோகம், ஜனலோகம், தபலோகம், மகர்லோகம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உயர் நோக்கி போறாங்க. நம்ம பியூரிட்டி ஆவாவா உயர்ந்து போயிட்டே இருக்கும், கண்டாமினேஷன் ஆவாவா கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினலை பிடிச்சி ஜெயில போடுறாங்க அப்படின்னா போடுவாங்க, ஃபர்ஸ்ட் நார்மல் செல்ல போடுவாங்க. பட் அவர் ரொம்ப வயலண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வயலண்டா, ரொம்ப இந்த மாதிரி இதுல எல்லாம் ரொம்ப வயலன்ஸ்ல ஈடுபடுறாரு வச்சுக்கோங்க ஜெயில் உள்ள. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிகல் கவர்மெண்ட்ல பிரிசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை தூக்கி இன்னும் கட்டுப்பாடு உள்ள 3/4/4 சின்ன செல் தனியா லாக் பண்ணுவாங்க அவர் போட்டு. அப்போ என்னன்னா, அதே வந்து அவர் நன்னடத்தை நல்லா, அவர் ஜெயில போட்டாலும் நன்னடத்தை காரணமா நல்லா இதுவா இருக்காரு, மனம் திருந்துறாரு அப்படின்றத அவங்க கவனிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கூடிய சீக்கிரம் இருக்காரு 4 வருஷம் தண்டனை 2 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ப்ராக்டிகலா நடக்குது. நிறைய பேருக்கு மாதிரி கொடுக்குறாங்க, வயலண்டா இருக்கவங்க ஐசோலேட் பண்ணுவாங்க, சின்ன செல்ல போடுவாங்க, பேஸ்மெண்ட் செல்ல போடுவாங்க. அப்போ நம்ம இந்த பாவங்கள் பண்ண இந்த கீழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடமே கிடையாது, அதுங்களுக்கு எதுவும் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை கன்ஃபைன் பண்ணிடுவாங்க இயற்கையோட விதிப்படி. கர்மனா தேவி நித்திரேன. அதே நன்னடத்தை நல்லா பண்ண நம்ம பியூரிட்டி ஆவாவ மேல போகும். அல்டிமேட் பியூரிட்டி ஆயிட்டோம்னா கடவுள்கிட்ட போயிடும். பட் ஓரளவுக்கு பியூரிட்டி ஆகுறோம்னா மேல் நோக்கி போறோம். மிஸ்யூஸ் பண்றோம் அப்படின்னா கீழ் நோக்கி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். நான் சொன்ன மாதிரி மெயின் ஃபேக்டர் கர்மா அண்ட் தெய்வ நித்திரேன, கடவுளுடைய சூப்பர்விஷன் பிளஸ் கர்மாவுடைய குவாலிட்டி. அதுல இன்னொன்னு கூட சப்போர்ட்டிங் ஃபேக்டர் வந்து ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, சத்துவகுணத்துல பிரதானமா சத்துவகுணத்துல இருக்கவங்க மேல் நோக்கி போறார்கள். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசா ரஜகுணம், அதோ கச்சந்தி தாமசா. புரியுதா மாதாஜி? ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க அந்த ஆத்மா வந்து அது இன்னொரு உடல்ல அது கிடைக்கிற வரைக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டப்படும், பேயா சுத்தம் அப்படிலாம் சொல்றாங்களே பிரபுஜி, அதை பத்தி. எஸ், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதாஜி. ஏன்னா நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு காலத்துல சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை மேல வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்டம் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பயமில்ல பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்மீக அறிவு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. சூசைடுன்றது ரொம்ப டெரிபிளான விஷயம். இப்ப நமக்குன்னு ஒரு சில கர்மா விதிகளை அனுபவிக்கணும்னா நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம அதை வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறப்போ, அதான் சிறை கைதியை வந்து நம்ம ஒருத்தர் சிறையில போட்டு அவர் தப்பிச்சா அவருக்கு டபுள் ஆகிடுவாங்க பனிஷ்மெண்ட். அந்த சரீரம் நம்ம வேணான்னு கொடுக்குறப்போ, நம்மளுடைய இந்த உலகத்துக்கு நம்ம வரப்போ நம்மளுடைய ஆயுட்காலம் இத்தனை மூச்சு உள்ள வாங்கணும், இத்தனை மூச்சு வெளியில வாங்கணும்னு சொல்லி எழுதப்பட்ட விதி. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறப்போ, இப்போ 80 வயசு வரைக்கும் நான் இந்த உலகத்துல வாழணும்ன்றப்போ நான் 60 வயசுலயே நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னா, அந்த 20 வருடம் பகவான் என்ன பண்றாரு, இந்த சரீரம் வேணாம்னு சொன்னதுனால சரீரம் தரமாட்டாரு. அந்த சூக்ஷ்ம சரீரம் சொன்ன பார்த்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம், இதுதான் அடுத்த பிறவிக்கு அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் போகுது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த ஆத்மா அலைஞ்சிட்டு. அதனாலதான் சொல்லுவாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஊரு ஒதுக்குப்புறமா வேப்ப மரம், ஆலமரம், இல்ல பாழடைந்த பங்களா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இவங்கெல்லாம் போய் இது பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா மனதுல எண்ணற்ற ஆசைகள் எப்போதுமே, ஆசை இங்க இருக்கு, சரீரத்துல இருந்து ஆசை வருது, இந்த மனதுல இருந்து தான் ஆசை வருது, இது வேணும் அது வேணும். அப்ப அந்த சரீரத்துல இருந்து ஆசைகள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்துல ஆசைகள் இருக்கு. அதை எப்படி நிறைவேற்றிப்போம்னா உடலாலதான் நிறைவேற்றிப்போம். அப்ப அந்த உடலையும் நம்ம தொலைச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணுது, அந்த அந்த பேயா இருக்கிறதோ இதுவா இருக்கிற ஸ்பிரிட், அது இன்னொரு சரீரத்தை எப்படியாவது அடையணும்னு சொல்லி வெறித்தனமா தேடி. அப்ப மனதால சில பேர் வீக்கா இருக்கிறாங்க, இல்ல தெரியாத இடத்துல நைட்ல போறாங்க இருக்கிறாங்கன்னா அந்த உடலுக்குள்ள அது போறதுக்கு ட்ரை பண்ணும். முன்னாடி சொன்ன மாதிரி கேரளால இதுக்குன்னு ஒரு கோயிலே இருக்கு, பகவதி அம்மன் கோயில், அது ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து ஃபுல் டைம் வேலையே இந்த பேய் ஓட்டுற வேலை தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த சரீரத்துக்குள்ள அந்த மாதிரி போன அந்த இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஆசைகளை இந்த சரீரத்து மூலமா நிறைவேற்றிப்பாங்க. அவங்களுக்கு இன்னொன்னும் தெரியும், அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட பிறகு ஐயோ நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம், ஒழுங்கா அந்த சரீரத்திலே இருந்திருக்கலாம், அந்த சரீரத்துல ஏற்படுத்த கொடுமையோட இந்த சரீரம் இன்னும் கொடுமையா இருக்கு
அப்படின்றத அவங்க வருத்தப்படுவாங்க. திருப்பி இன்னொரு சரீரம் கிடைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சியும் பண்ணுவாங்க. அது வந்து பிரபுபாதருடைய வாழ்க்கை சரித்திரத்துல கூட நம்ம புத்தகத்தை படிச்சா தெரியும். ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பங்களா ஏதோ சேலுக்கு வந்து பட் அந்த நிறைய அங்க பேய் பிசாசு எல்லாம் இருக்குன்னு சொல்றதுனால அந்த பங்களா யாருமே வாங்கல. அப்புறம் அதனால அது ரொம்ப கம்மியான விலைக்கு வித்தாங்கன்றதுனால பிரபுபாதர் வாங்கினார். அவருடைய வாழ்க்கை சரித்திர புத்தகத்தை படிச்சா தெரியும். பெரிய வீடு. அவங்க ஃபேமிலி அந்த பங்களாக்குள்ள போய் இருந்தாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, அவர் அங்க போய் சாண்டிங் பண்ண அங்க உள்ள எல்லா அந்த பேய்கள்லாம் இந்த சாண்டிங் பண்ணா நம்ம கிட்ட வராது. ஏன்னா இது ரொம்ப ஆஸ்பிஷியஸான விஷயம். இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்போ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ். அது நெகட்டிவான விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்கா ரிப்பல் ஆகும். அப்போ நம்ம சாண்டிங் பண்ண இந்த மாதிரி இந்த கெட்ட சக்திகள், தீய சக்திகள் நம்மள வந்து அண்டாது. இப்போ பிரபுபாதர் வந்து இந்த இது பண்ண அவரால பார்க்க முடியுது. அங்க உள்ள இந்த கெட்ட சக்திகள்லாம் அந்த இதுல இருந்து அந்த பேலஸ் இதுல இருந்து போக ஆரம்பிச்சது. அது மாதிரி பிரபுபாதருடைய சிஷ்யர்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு. சில டைம் ஏதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கோயில் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது இடம் வாங்குவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அப்ப இந்த மாதிரி சாண்டிங், கீர்த்தன் மேல அது மாதிரிலாம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பியூரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுடைய அனுபவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி பகவானுடைய அந்த இதுல இருக்கிறப்போ நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா இந்த துஷ்ட சக்திகளால ஜென்ரலா ஒரு பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு த்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க மலையாள மாந்திரிகம் அது இது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு கெட்ட சக்திகளை வச்சு சில காரியத்தை எல்லாம் நிறைய பேர் சாதிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கான போய் நடுராத்திரில போய் பூஜைகள் பண்றது, மசானா பூமியில போய் பூஜை பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் தமஸ் தமஸ் குணம் உள்ளவங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைதான், பொய் கிடையாது. அதனால சில பேரோட வாழ்க்கையை அழிக்கிறது, சில பேருக்கு நெகட்டிவான விஷயங்களை பண்றது இவங்க மூலமா அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் மூலமா பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த பக்தி பாதையில இருக்கிறப்ப பகவான் நமக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்த நாட்களுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை வரைக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை பேயா அலையணும். அதுக்கப்புறம் அடுத்த சரீரத்தை பகவான் கொடுப்பார். கிளியரா மாதாஜி? ஓகே பிரபுஜி. ஜென்ரலா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பேய் பிசாசுலாம் நம்ம மனதோடைய கற்பனை, இதெல்லாம் சும்மா பயப்படுறாங்க, பயமுறுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் இந்த அனுபவத்துல பார்த்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. அதனால அது வந்து பொய்ன்றது வந்து நம்ம இது கிடையாது. அதுங்களும் நம்மள மாதிரி ஆத்மாக்கள் தான். சரீரத்தை விட்டு ஆத்மா. ஓகே பிரபுஜி. அந்த மாதிரி லாஸ்டா இந்த இது வீடியோ போட்டீங்க இல்லையா பிரபுஜி? அதுல வந்து இந்த நிறைய காசு இருக்கிறவங்க எப்படி டிவியேட் ஆகுறாங்கன்றது அது நிறைய சாப்பிடுறவங்களை பத்தி அந்த டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. அது வந்து உங்களுக்கு 6வது சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா 6வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாமே மீடியமா இருக்கணும்ன்றாரு. மீடியமா இருக்கணும் அப்படின்னா சாப்பிடுறது ரெண்டுமே. ஆமா, அதிகமா சாப்பிடுறதா இருந்தாலும் அது வந்து யோகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நோய்கள் எல்லாம் வருது பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி, 3 வேளை அதாவது 3 வேளை சாப்பிடுறவங்க வந்து வியாதி வரும் அப்படின்வாங்க. அதாவது ஜாஸ்தி நம்மளே என்ன சொல்றாங்கன்னா யூடியூப்ல எல்லாம் நிறைய பாக்குறோம். 5 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்றாங்க. கம்மியா சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடாதீங்கன்றாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்கு இடம் வேணும், காற்றுக்கு இடம் வேணும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பயப்படுறோம். கம்மியா சாப்பிட்டா நமக்கு ட்ரெடிஷனல் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நிறைய சாப்பிடணும்னு அந்த காலத்துல இருக்கிறவங்க. அவங்க சொன்னது காரணம் அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி கடின உழைப்பு எல்லாம் இருந்தது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா அந்த மிதமான உணவு, ஆரோக்கியமான உணவு அப்படின்றது எல்லாருக்குமே அந்த ஓரளவுக்கு அந்த இது அவேர்னஸ் வந்திருக்கு. அதான் பாத்தீங்கன்னா அததான் அவர் சொல்ல வர, அதிகமா சாப்பிடக்கூடாது. அதிகமா சாப்பிட்டா நம்ம வந்து சோம்பேறி ஆயிடுவோம். அதே மாதிரி அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலையில எழுந்திருக்க முடியாது. காலையில 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல சாண்டிங் பண்ண சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சாப்பாட்டு விஷயத்துல இது மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம உடல் வந்து ஒத்துழைக்காது, ஆரோக்கியமும் இருக்காது. ஆரோக்கியம் இல்லைனாலும் பக்தி பண்ண முடியாது. அந்த 6வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு எப்படி எல்லாமே வந்து 4 விஷயம். தூங்குறதும் எக்ஸஸா ஜாஸ்தியும் தூங்கக்கூடாது, கம்மியாவும் தூங்கக்கூடாது. 6 to 7 மணி நேரம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மணி நேரம் சொல்லியிருக்காரு பிரபுபாதா. அப்போ ஜாஸ்தி தூங்கினாலும் பிரச்சனை, கம்மியா தூங்கினாலும் உடல் நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் கம்மியா தூங்கினாலும். ஸோ கான்செப்ட் என்னன்னா நம்ம இதுல வந்து சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கணும். 9:30க்கெல்லாம் படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அதனால அந்த வில்லேஜ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு. பட் நம்ம நிறைய நைட் டிவி பாக்குறோம். சயின்டிபிக்கா கூட சொல்லியிருக்காங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாது, கண்ணுக்கு அது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க.
ஸோ அந்த 4 விஷயம் வந்து 6வது சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. உறங்குதல், அப்புறம் வந்து சாப்பிட்றது, அப்புறம் ரெக்ரியேஷன் வந்து இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஓவரா ரெக்ரியேஷன்லையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயங்களை கரெக்டா பேலன்ஸ் பண்றவங்க மட்டும்தான் யோகா பண்ண முடியும் அப்படின்றாரு. ஸோ அதனால வந்து அதுல கரெக்டா உணவுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா சாப்பிடணும், அதே சமயத்துல லிமிட்டா சாப்பிடணும் அப்படின்றதுதான் வந்து முக்கியமான விஷயம். அது ப்ராக்டிக்கலா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால அது உணர முடியுது. எப்படின்னா எவ்வளவு உணவு வந்து நல்லா கட்டுப்பாடோட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகுது, டைஜஷன் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளால நல்லா காலையில எழுந்திருக்கலாம், அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். ஸோ என்ன சொன்னா ஈவினிங் வந்து 6-6:30 மேலே ஜெயின்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா சீக்கிரமே சாப்பிடுவாங்க. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டா அது வந்து 6-7 மணிக்கு முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு ஐடியலா சொல்றாங்க. அது மாதிரி ஹெவியாவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அது ஜென்ரல் நம்ம ஹெல்த்தி கான்சியஸுக்கும் சரி, ஸ்பிரிச்சுவல் கான்சியஸுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நல்ல கேள்விகள், அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம திருப்பி மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து 16வது சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள். நம்ம வந்து என்னென்னலாம் அசுர குணம், இதெல்லாம் தெய்வீக குணம்னு கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் நம்ம கேட்போம். உங்க நேரத்தை கொடுத்து எந்தெந்த வகுப்புக்கு வந்து ரொம்ப நன்றி. பகவான் எல்லாவித பக்திக்கான உந்துதலும் இன்ஸ்பிரேஷன் கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பலவித ரூபங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த செஷனை இதோட முடிப்போம். வாஞ்சா கல்பத்ருபஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव की जय, गुरु श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। हरे कृष्ण।